பொன்னேரி வட்டம் ஆவூரை சார்ந்த அமுலு, எல்லாபுரம் ஒன்றியத்தில் உள்ள காரணி என்கிற கிராமத்தை சார்ந்த கௌதமனை விரும்பி திருமணம் செய்திருக்கிறார். இருவரும் ஒருவருக்கு ஒருவர் மனதார விரும்பி நேசித்து தமது இல்லற வாழ்க்கையை தேடிக்கொண்டனர். கௌதமன் வன்னியர் சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞர். இந்த பகுதியில் அவர்களை ரெட்டியார் என்றும் அழைப்பதாக சொல்லுகிறார்கள். சில இடங்களில் வன்னிய கவுண்டர் என்று சொல்லுவதைப் போல வன்னியர் ரெட்டி என்று திருவள்ளூர் வட்டாரத்திலே அழைக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. ஆகவே அந்த சமூகத்தை சார்ந்த கௌதமன் அமுலுவை விரும்பி இந்த சமூகம் என்று தெரிந்த பிறகும் கூட அவரை விரும்பி திருமணம் செய்து கொண்டார். அதன் பின்னர் கௌதமனின் குடும்பத்தினருக்கு இது தெரிய வருகிறது. கௌதமன் குடும்பத்தை சார்ந்தவர்கள், பெற்றோர், உற்றார் உறவினர்கள் கௌதமனுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அந்த சமூகத்தை சார்ந்த பெண்ணை நீ திருமணம் செய்யக்கூடாது, அப்படி செய்திருந்தாலும் அவளோடு வாழக்கூடாது, அவளை விட்டுவிட்டு வந்துவிடு, நம்முடைய சமூகத்திலேயே ஒரு பெண்ணை பார்த்து உனக்கு திருமணம் செய்து வைக்கிறோம், நீ எங்களோடு இரு என்று கட்டாயப்படுத்தியிருக்கிறார்கள். கௌதமன் நேர்மையாக வாழ வேண்டும் என்கிற ஒரு பக்குவத்தை கொண்ட இளைஞராக இருந்திருக்கிறார். தன்னை விரும்பிய பெண்ணை, அதுவும் கை குழந்தையோடு விட்டுவிட முடியாது. ஏறத்தாழ 7-8 ஆண்டுகள் அவன் காதலித்திருக்கிறான். 7-8 ஆண்டுகளில் சாதி தெரியாமல் இருந்திருக்காது. சாதி தெரிந்துதான் அவன் நேசித்திருக்கிறான். அதன் பிறகுதான் திருமணம் செய்வதற்கும் ஒப்புக்கொண்டிருக்கிறான். பதிவு திருமணம் நடந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் கௌதமனின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த பெண்ணை அப்படியே விட்டுவிட வேண்டும், குடும்பத்தோடு வந்து எங்களோடு வாழ வேண்டும், வேறு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தி இருக்கிறார்கள், அச்சுறுத்தி இருக்கிறார்கள். ஆனால் அதற்கு அவன் உடன்படவில்லை. துணிச்சலாக தான் எடுத்த முடிவில் உறுதியாக இருந்திருக்கிறார். நேசித்த பெண்ணை கைவிட்டுவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருந்திருக்கிறார். காதலுக்கு உரிய மரியாதையை தந்திருக்கிறான். சாதி என்ன பெரிது என்று இந்த சாதி உணர்வை அவன் உதறி எறிந்திருக்கிறான். சாதியை விட மேலானது காதல், சாதியை விட மேலானது நம்பிக்கை, சாதியை விட மேலானது தன்னை விரும்புகிற ஒரு பெண்ணை கைவிடாமல் இருக்கிற அறம் என அந்த குடும்பத்தில் மிக உயர்ந்த மாண்புகளை கொண்ட, மனிதாபிமானம் கொண்ட ஒரு இளைஞராக கௌதமன் வளர்ந்திருக்கிறான். அவன் ஐடிஐ படித்த ஒரு இளைஞர், பெரிய அளவில் பட்டதாரியோ அல்லது பெரிய படிப்போ எதுவும் இல்லை. செல்போன் சர்வீஸ், கைபேசிகளுக்கு பழுது நீக்குகிற பணியை செய்யக்கூடிய ஒரு கடையை வைத்து அதிலிருந்து வருகிற வருமானத்தை வைத்து தன்னுடைய மனைவி மற்றும் பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்திருக்கிறார். நேர்மையாக உழைத்து வாழ வேண்டும் என்கிற அந்த பண்பு, நம்பிய பெண்ணை கைவிடக்கூடாது என்கிற அந்த நேர்மை திறம், உண்மையான காதல், இவையெல்லாம் கௌதமனுக்குரிய சிறப்பு பண்புகளாக, மாண்புகளாக இருந்திருக்கிறது. யாரும் அவனுக்கு அமுலு தரப்பில் இருந்து நெருக்கடி தரவில்லை, அச்சுறுத்தல் இல்லை. என் பெண்ணை விட்டுட்டு போனேன்னா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு யாரும் நெருக்கடி கொடுக்கவில்லை. அல்லது அமுலுவும் என்னை கைவிட்டு விட்டால் நான் அப்படி செய்து கொள்வேன், இப்படி செய்து கொள்வேன், உன்னை சும்மா விட மாட்டேன் என்று அச்சுறுத்தக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்ற ஒரு பெண்ணாகவும் இல்லை. சாதாரணமான ஒரு செவிலியர், வெளி உலகம் தெரியாத ஒரு இளம்பெண், அரசியல் தொடர்பு இல்லாத ஒரு இளம்பெண்,
தன்னை நேசித்தவனை கணவனாக ஏற்று அவனோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிற ஒரு சராசரி பெண். ஆகவே அமுலு தரப்பிலிருந்து அமுலுடைய தந்தையோ தாயோ அமுலுடைய குடும்பத்தை சார்ந்த உற்றார் உறவினர்களோ மாமன் மைத்திரர்களோ யாரும் கௌதமனுக்கு நெருக்கடி தரவில்லை. எனவே நான் ஒரு அச்சுறுத்தலின் அடிப்படையிலே, பயத்தின் அடிப்படையிலே இந்த பெண்ணை மனம் ஒவ்வாமல் திருமணம் செய்து கொண்டார் என்று சொல்வதற்கு இடமில்லை. ஏதோ கட்டாயத்தின் பேரில் அல்லது வகையாக நான் சிக்கிக் கொண்டேன் என்று கவலைப்படக்கூடிய வகையில் அவன் இந்த உறவை பார்க்கவில்லை. முழு மனதோடு காதலித்திருக்கிறான், மனப்பூர்வமாக அந்த பெண்ணை நேசித்திருக்கிறான். அதனால்தான் குடும்பத்திலே எதிர்ப்பு இருந்தும் கூட பெற்றவர்கள் தம்மை பாராட்டி சீராட்டி பாலூட்டி வளர்த்த பெற்றவர்கள் சொன்ன நிலையிலும் கூட சாதி என்ற ஒன்றுக்காகத்தானே நீ அந்த பெண்ணை கைவிடச் சொல்கிறாய், எனக்கு சாதி புரிதல்ல, சாதியை சுமக்க நான் விரும்பவில்லை, சாதியின் பெயரால் ஒரு மானம் இருக்குமேனால் அந்த மானம் எனக்கு தேவையில்லை, நம்பியவர்களை கைவிடாமல் இருப்பதுதான் மானத்தில் சிறந்தது, நேர்மையில் சிறந்தது என்று அவன் பெற்றோரின் அச்சுறுத்தலுக்கு கூட இணங்காமல் அமலுவுக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான். அவனும் சேர்ந்து வாழ துணிந்திருக்கிறான். அப்படிப்பட்டவனை பெற்றவர்கள் தாய் தந்தையர்கள் பாராட்டி இருக்க வேண்டும், உச்சி மோந்து இருக்க வேண்டும். யாரோ எவ்வளோ உறவில்லாத ஒரு பெண்ணை, வேறு சாதி பெண்ணை தொட்டுவிட்டு விட்டுவிட்டு வரவில்லை நம் பிள்ளை. இந்த அளவுக்கு அவன் நேர்மை உள்ளவனாக இருக்கிறானே, நாணயம் உள்ளவனாக இருக்கிறானே, நல்ல குணமுள்ளவனாக இருக்கிறானே, உயர்ந்த பண்புள்ளவனாக இருக்கிறானே என்று அந்த பெற்றவர்கள் உற்றார் உறவினர்கள் கௌதமனை பாராட்டி இருக்க வேண்டும், உச்சி மோந்து இருக்க வேண்டும். ஆனால் அவனுக்கு தொடர்ந்து நெருக்கடியை தந்திருக்கிறார்கள். அவன் வீட்டுக்கு செல்லும் போதெல்லாம் அந்த பெண்ணை விட்டுவிடு, எங்களோடு வந்துவிடு என்று திரும்ப திரும்ப வலியுறுத்தியதை அவன் அமுலுவிடம், தன்னுடைய மனைவியிடம் அவ்வப்போது சொல்லி இருக்கிறான். கடந்த செப்டம்பர் 17ஆம் தேதி தன்னுடைய தாத்தா ராதாரெட்டி என்பவர் வயது மூப்படைந்த காரணத்தினால் உடல் நலிவுற்று காலமான தகவல் தெரிந்து அந்த துக்கத்தை விசாரிப்பதற்காக சென்றிருக்கிறார். பெற்றவர்களோடு கருத்து முரண்பாடு இருந்தாலும் தன்னுடைய இந்த நிலைப்பாட்டால் அவர்களுக்கு தம் மீது கோபம் இருக்கிறது என்பதை அறிந்திருந்த நிலையிலும் கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தன்னுடைய தாத்தா இறந்து விட்டார், அந்த துக்கத்தை விசாரிக்க வேண்டும், குடும்பத்தினரோடு அந்த துக்கத்தில் பங்கேற்க வேண்டும் என்று துணிச்சலாக அவன் தன்னுடைய சொந்த கிராமத்திற்கு காரணிக்கு போயிருக்கிறான். செப்டம்பர் 17 தந்தை பெரியாருடைய பிறந்த நாள் அன்று போனவன் அன்றைக்கு நெடுநேரமாக அமுலுவுக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு எதுவும் பேசவில்லை. எனவே மாலை 7 மணி அளவில் அமுலு தன்னுடைய கணவனுடைய தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டிருக்கிறார். 7 அல்லது 7:30 மணி அளவில். அப்போது அவன் பதற்றத்தோடு பேசியிருக்கிறான். வீட்டிலே பிரச்சனை, நான் பிறகு உன்னை அழைக்கிறேன் என்று பதற்றத்தோடு சொல்லிவிட்டு தொலைபேசியை அணைத்து விட்டான், இணைப்பை துண்டித்து விட்டான். இதுதான் அமலுவுக்கு கடைசியாக கிடைத்த தகவல். கணவன் தனக்கு தொலைபேசியில் பேசவில்லையே என்கிற பதற்றத்தோடு காலையிலிருந்து எந்த தொடர்பும் இல்லையே என்கிற பதற்றத்தோடு கணவனை தொடர்பு கொண்டவளுக்கு கடைசியாக கௌதமன் பேசிய வார்த்தைகள் இதுதான்: வீட்டில் பிரச்சனை, நான் அப்புறம் பேசுகிறேன். இணைப்பு துண்டிக்கப்பட்டது. 17 முடிந்து 18, 19, 20 3 நாள் வரையிலும் எந்த தொடர்பும் இல்லை. திரும்ப திரும்ப தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முயற்சித்தால் தொலைபேசி அணைத்து வைக்கப்பட்டிருக்கிறது அல்லது அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறது, சுவிட்ச் ஆஃப். இந்த நிலையில்தான் அமுலுவின் உடன்பிறப்பு அண்ணனோ தம்பியோ ஒருவர் அவன் போனவன் என்ன ஆனது என்று தெரிந்து கொள்வதற்காக காரணி கிராமத்திற்கு 2 சக்கர வண்டியிலே போய் என்ன நிலைமை என்று அறிந்து கொள்வதற்காக போயிருக்கிறான். ஊருக்கு உள்ளே நுழைகிற போதே வெளியில் ஒரு பேனர், அந்த பேனரில் அவன் பெயர், அவன் படம்,
இயற்கை மரணம் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கௌதமன் இயற்கை மரணம். அவன் ஊருக்குள்ளே போகாமல் யாரையும் விசாரிக்காமல் ஐயோ கௌதமனை காணவில்லையே, அவன் இறந்து விட்டானே என்கிற பதற்றத்தோடு ஓடி வந்து அமுலுவிடத்திலே, அமுலுவின் குடும்பத்தினரிடத்திலே சொன்ன பிறகுதான் அன்றைக்கு மாலை 21ஆம் தேதி ஆரணி காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்கிறார்கள். கடந்த 7-8 ஆண்டுகளாக காதலித்த வரலாற்றை சொல்லி, பிறகு திருமணம் நடந்ததை எடுத்துச் சொல்லி, கர்ப்பமானது, குழந்தை பிறந்தது உட்பட எல்லாவற்றையும் சொல்லி, கௌதமன் குடும்பத்தில் இருந்து அச்சுறுத்தல் இருந்ததை என்பதையும் சுட்டிக்காட்டி, இது ஆணவ கொலைதான், ஹானர் கில்லிங் என்று எழுத்துப்பூர்வமாக புகாரை எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த நிலையிலே காவல்துறை என்ன செய்திருக்க வேண்டும்? பொதுவாக எஃப்ஐஆர் என்றால் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், அது முதல் தகவல் அறிக்கை. நாம் எப்படி புகார் கொடுக்கிறோமோ அப்படியே அந்த புகாரை ஏற்றுக்கொண்டு அந்த புகாரில் சொல்லப்பட்டிருக்கிற அடிப்படையில், தகவலின் அடிப்படையில் வழக்கை பதிவு செய்ய வேண்டும். சிஎஸ்ஆர் கொடுக்கணும் அல்லது வழக்கை பதிவு செய்ய வேண்டும். அதற்கு பிறகுதான் ஐஓ, இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர். பொதுவாக ஒரு எஸ்சி தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் வழக்கு கொடுத்தால், சாதி அடிப்படையிலான குற்றம் என்ற அடிப்படையிலே புகார் கொடுத்தால், அதற்கு ஐஓ என்பவர் இன்ஸ்பெக்டர் அல்ல, டிஎஸ்பி, வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின்படி. எனவே டிஎஸ்பி தான் உடனடியாக களத்தில் இறங்க வேண்டும். அந்த புகார் உண்மையா, வழக்கு பதிவு செய்யக்கூடிய அளவுக்கு அதிலே உண்மை விவரங்கள் இருக்கின்றனவா, இந்த பெண் கொடுத்த தகவல்கள் அனைத்தும் எந்த அளவுக்கு உண்மை என்பதை எல்லாம் கண்டறிய வேண்டிய பொறுப்பு, ஆய்வு செய்ய வேண்டிய பொறுப்பு, புலனாய்வு செய்ய வேண்டிய பொறுப்பு டிஎஸ்பி அதிகாரிக்கு உண்டு. ஆக 21ஆம் தேதி புகார் கொடுத்து உடனே எஃப்ஐஆர் போடப்பட்டதா என்றால் இல்லை. பிறகு அழுத்தம் கொடுத்த நிலையிலே எஃப்ஐஆர் போடப்பட்டது 2-3 நாட்கள் கழித்து. அதுவும் 174 சிஆர்பிசி. இது வழக்கமாக போடுவதுதான். ஒரு சாவு எப்படி நிகழ்ந்தது என்று உறுதிப்பட தெரியாத போது, கொலை என்பது வெளிப்படையாக இது கொலை என்று தெரிந்தால் கொலை என்று பதிவு செய்வார்கள். சந்தேகத்திற்குரிய முறையில் ஒருவர் இறந்து போனால், ஒருவர் கொலை என்று சொல்ல, இன்னொருவர் தற்கொலை என்று சொல்ல, அல்லது ஒருவர் விபத்து என்று சொல்ல, இப்படி பல குழப்பங்கள் ஒரு மரணத்திலே இருக்குமேயானால், காவல்துறையினருக்கு கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் என்கிற குற்ற நடைமுறை சட்டம் ஒரு வழிகாட்டுதலை தருகிறது. அந்த குற்ற நடைமுறை சட்டத்தின் 174வது பிரிவு என்ன சொல்லுகிறது என்றால், இந்த மாதிரியான குழப்பம் இருக்கிற போது இந்த பிரிவின் கீழ் வழக்கை பதிவு செய். ஃபவுண்ட் டெட், மரணத்திற்கு, அதாவது இறந்து கண்டுபிடிக்கப்பட்ட பிணம், அது கொலையா தற்கொலையா விபத்தா தெரியாது. கொலையா தற்கொலையா விபத்தா என்று தெரியாத நிலையில், அல்லது இயற்கை மரணமா என்று தெரியாத நிலையில் ஒரு சந்தேகம் எழுகிற போது வழக்கை எப்படி பதிவு செய்ய வேண்டுமென்றால் 174 சிஆர்பிசி அந்த செக்ஷன் கீழே வழக்கு பதிவு பண்ணிட்டு இன்வெஸ்டிகேஷன், புலனாய்வை தொடர வேண்டும். அந்த புலனாய்வில் தடயங்களை வைத்து, சாட்சியங்களை வைத்து, கிடைத்த ஆவணங்களை வைத்து புலனாய்வு அதிகாரி ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அப்புறம் தான் அந்த எஃப்ஐஆர் ஆல்டர் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் எடுத்துக்கொள்வதற்கு, இந்த நடைமுறையை முடிப்பதற்கு அவர்களுக்கு ஒரு கால அவகாசம் தேவைப்படும். ஆனால் அதிலே காவல்துறை மெத்தனம் காட்டியது. அதைவிட என்னவென்றால், அந்த குடும்பத்தினர் என்ன சொல்லுகிறார்களோ அதையே காவல்துறை சொல்கிறது. அவன் இது ஆணவ கொலைலாம் இல்ல, அவன் தற்கொலை செய்து கொண்டான், அவன் குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஏதோ அச்சுறுத்தியதான் தற்கொலை செய்து கொண்டான். ஆனால் அவர்கள் என்ன பேனரிலே போட்டிருக்கிறார்கள் என்றால், இயற்கை மரணம் என்று போட்டிருக்கிறார்கள். எதற்காக? அப்படி எந்த மரணத்தையும் இதுவரை யாரும்
பேனர் அல்லது போஸ்டர் அடிக்கிற போது இயற்கை மரணம் என்று எப்போதும் போட்டதே கிடையாது. இயற்கை எய்தினார் அப்படின்னு போடுவாங்க, காலமானார் என்று போடுவார். இறந்த காலமானார், காலத்தோடு காலமாக அவரும் போய்விட்டார். இயற்கை எய்தினார் என்றால் இயற்கை பஞ்சபூதங்களோடு அவர் கலந்து விட்டார். அவருடைய அவர் உடலில் இருந்த காற்றோடு கலந்து விட்டது. அவருடைய உடல் மண்ணோடு மட்கப் போகிறது, புதைத்து விட்டோம் அல்லது எரித்து விட்டோம். இயற்கையோடு இயற்கையாக மாறுவதுதான் இயற்கை எய்தினார். இயற்கையில அடைஞ்சிட்டார், இயற்கையிலிருந்து உருவானார், இயற்கையாக மாறிவிட்டார். பஞ்சபூதங்களில் இருந்தால் மனிதர்கள் தோன்றுகிறார்கள். மண்ணிலிருந்து, காற்றிலிருந்து, நீரிலிருந்து, நெருப்பிலிருந்து, இந்த ஆகாயத்திலிருந்து தான் உயிரினம் தோன்றுகிறது. பிறகு அந்த உயிர் உடலை விட்டு போன பிறகு மறுபடியும் அது அழுகி அல்லது எரிக்கப்பட்டு அல்லது புதைக்கப்பெற்று ஏதோ ஒரு வகையில் இயற்கையோடு இயற்கையாக மாறுவதால் தான் ஒருவன் இறந்ததை இயற்கை எய்தினார் என்று நாம் எழுதுகிறோம். இயற்கை மரணம் என்று எங்கும் யாரும் இதுவரையில் பதிவு செய்ததாக நமக்கு சான்றுகளே கிடையாது. இயற்கை மரணம் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இளைஞனுக்கு 32 வயதுதான். அவன் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்கிற அளவுக்கு பலவீனமான மனநிலை கொண்டவனாக இருந்திருந்தால் 7-8 ஆண்டுகள் தொடர்ந்து இந்த பெண்ணோடு அவனால் வாழ்ந்திருக்க முடியாது. அவனுக்கு துணிச்சல் இருக்கிறது, நெஞ்சுரம் இருக்கிறது. பெற்றவர்கள், உற்றவர்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையிலும் கூட தொட்ட பெண்ணை நான் விட்டுவிட மாட்டேன் என்று துணிச்சலாக அவன் பதிவு திருமணம் செய்து கொண்டு தனியே ஒரு வீடு எடுத்து சென்னையிலே தங்கி இல்லறத்தை நடத்தியிருந்திருக்கிறான் என்று சொன்னால் அவன் பலவீனமான உளவியலை கொண்டவன் இல்லை, மனநிலை கொண்டவன் இல்லை. துணிச்சலானவன், தைரியமானவன், நெஞ்சுரம் உள்ளவன், நெருக்கடிகளை சந்திக்கிற, சவால்களை சந்திக்கிற ஆற்றல் கொண்டவன். எப்படி அவன் போய் தற்கொலை பண்ணிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? அப்படின்னா அவன் 8 வருஷம் இந்த பெண்ணை காதலிச்சிருக்க முடியாது, துணிச்சலா திருமணம் செய்திருக்க முடியாது. யாரும் கட்டாயப்படுத்தவே இல்லையே. அமல தரப்பிலிருந்து யாரும் அச்சுறுத்தவே இல்லை. அவனே தான் விரும்பிய பெண்ணை திருமணம் செய்து கொண்டான். அந்த துணிச்சல் அவன் பலவீனமான உளவியலை கொண்டவன் இல்லை என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஆனால் காவல்துறையினர் கௌதமனுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதையே பிரதிபலிக்கிறார்கள். இங்குதான் பிரச்சனையே வருகிறது. காவல்துறையோடு நாம் எங்கே முரண்படுகிறோம் என்றால், இந்தியா முழுவதும் உள்ள ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் உள்ள பொது பண்பு இது. ஏதோ ஒரு சில பேர் தான் நேர்மையா இருக்கணும், நாம மனசாட்சியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று இன்ஸ்பெக்டர்ல இருந்து எஸ்பி வரையிலும் அல்லது மேலதிகாரிகள் வரையிலும் மனசாட்சியோடு படித்த படிப்புக்கு உரிய மரியாதை தரக்கூடிய வகையில பொது வாழ்க்கையில் மக்களுக்கு தொண்டு செய்கிறோம், அதிலே நீதி, பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்கிற அந்த நேர்மை தரத்தோடு செயல்படக்கூடியவர்கள் சிலர் இருக்கிறார்கள், இல்லை என்று நாம் மறுக்க முடியாது. ஆனால் பெரும்பாலானவர்கள் ஏன் வம்பு, பலவீனமானவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டாலும் அதிலே பிரச்சனை இல்லை, பலமானவர்களின் பகையை சம்பாதித்துக் கொள்ளக்கூடாது. இதுதான் பியூரோக்ராட்ஸ் கேரக்டர். ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தாலும் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தாலும் அவர்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் வருவாய்த்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் என்ன நினைக்கிறார்கள் என்றால், எதற்கு வம்பு, அவங்க இப்படி சொல்றாங்களோ அப்படியே கேஸ் போட்டு போயிரும். யாருக்கு பாதிப்பு? பலவீனமான மக்களுக்கு, வல்னரபிள் செக்ஷன்ஸ். பலவீனமானவர்களுக்கு பாதிப்பு வந்தால் விட்டு போகட்டும், அவங்க யாரும் பெருசா கிளைம் பண்ண மாட்டாங்க, சண்டை போட மாட்டாங்க, சட்டம் ஒழுங்கு சிக்கல் வராது. இதுதான் காமன் மைண்ட் செட். ஒரு பொதுவான உளவியலாக இன்றைக்கு அதிகார வர்க்கத்தினரிடம் மேலோங்கி இருக்கிறது. ஐயோ பாவம், ஒரு கை குழந்தையோடு இந்த பெண் நடுத்தருவில் நிற்கிறாளே, ஐயோ பாவம், ஒரு பெண்ணை சாதி விட்டு சாதி காதலித்ததற்காக ஒருவன் கொல்லப்பட்டிருக்கிறானே என்று பாவம் பார்க்கிற இடத்தில் அதிகார வர்க்கத்தினர் இருப்பதில்லை. நாங்கெல்லாம் பாவம் பார்த்தா ஒன்னும் செய்ய முடியாது, சூழலுக்கு ஏற்ப சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்கு ஏற்பத்தான் முடிவெடுப்போம். தலித்துகள் பெருசா வீதிக்கு வரமாட்டாங்க, தலித்துகளுக்காக பெரிய அளவில் யாரும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க, தலித்துகளுக்காக அமைச்சர்களோ அல்லது ஆட்சியில் இருக்கிறவர்களோ நெருக்கடி தரமாட்டார்கள். எனவே எதற்காக நாம் அவர்களுக்கு மற்றவர்களை பகைத்துக் கொண்டு நீதியை நிலைநாட்ட வேண்டும்? இந்த உளவியல் போக்கு என்பது திருவள்ளூர் போலீசுக்கு மட்டுமில்லை,
தமிழ்நாடு போலீஸுக்கு மட்டுமில்லை, இந்தியா முழுவதும் உள்ள போலீசின் பொது புத்தியாக இது இருக்கிறது. இதை நான் முதல்ல புரிஞ்சுக்கணும். நாம இங்க பேசுறோம்னா ஏதோ அந்த ஊர் இன்ஸ்பெக்டரை கண்டிக்கிறதுக்காக அல்லது டிஎஸ்பியை கண்டிக்கிறதுக்காக இங்கே கூட்டம் போடல. ஊருக்கு உலகத்துக்கு உண்மையை சொல்ல வேண்டும், அதை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதை மையப்படுத்தி தான் இந்த ஆர்ப்பாட்டம். நாங்க உயர் அதிகாரிகள் பேசணும். அதிகாரிகள் அத்தனை பேருமே சொல்லி வைத்ததை போல் ஒரே மாதிரி சொன்னார்கள். அப்படியே இன்ஸ்பெக்டர் சொல்வதைத்தான் டிஎஸ்பி சொல்கிறார், டிஎஸ்பி சொல்வதைத்தான் எஸ்பி சொல்கிறார், எஸ்பி சொல்வதைத்தான் அதற்கு மேலுள்ள அதிகாரிகள் சொல்லுகிறார்கள். இல்லங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க, அந்த கொலையெல்லாம் கிடையாது, அவன் ஏதோ கோபத்தில் போய் தற்கொலை பண்ணிக்கிட்டான். ஏன் இயற்கை மரணம்னு போடணும்? இது சாதாரண சராசரி மனிதனுக்கே ஒரு கேள்வி வருதா இல்லையா? ஏன் 7 மணிக்கு செத்தவன காலையில 10 மணிக்கே கொளுத்தணும்? வழக்கமாக அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் புதைக்கத்தானே செய்வார்கள். புதைக்காமல் ஏன் கொளுத்த வேண்டும்? ஏன் அவசரமாக எரிக்க வேண்டும்? ஏன் அவசரமாக அடையாளங்களை அழிக்க வேண்டும், தடயங்களை அழிக்க வேண்டும்? இதெல்லாம் சாதாரண சராசரி மனிதர்களுக்கு எழக்கூடிய கேள்வி காவல்துறைக்கு எப்படி எழாமல் இருக்கும்? அது எழுந்தால்தானே, அப்படி கேள்விகள் எழுந்தால்தானே காவல்துறையினர், புலனாய்வு துறையினர் எழுகிறது. ஆனாலும் இங்கேதான் அதிகார வர்க்கத்தின் புத்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு தெரியும் இது ஆணவ கொலை என்று, அவர்களுக்கு தெரியும் அவர்கள் தடயங்களை மூடி மறைக்கிறார்கள் என்று. ஆனாலும் எதற்காக? தலித்துகளுக்கு நீதி கிடைப்பதற்கு நாம் மற்றவர்களை பகைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் பிரச்சனை. தலித்துகள் என்றால் வல்னரபிள் செக்ஷன், அதிகார தொடர்பில்லாத சமூகம், அதிகாரத்தை நுகர முடியாத சமூகம், அதிகார வலிமை இல்லாத சமூகம், ஆட்சி நிர்வாகத்திலே இருந்தாலும் செயல்பட இயலாத ஒரு பிரதிநிதித்துவம் இல்லாத ஒரு சமூகம். எனவே எப்போதுமே நோஞ்சான்களை அடித்து மாவீரர்கள் என்று பட்டம் பெறுகிற ரவுடிகளை போல, பொதுவாக இப்படி நீங்க பாத்தீங்கன்னா பெருசு எவனை பார்த்தாலும் மாவீரன் அப்படின்னு சொல்லிடுவான். தமிழ்நாடு பூரா, இந்தியா பூரா. அவன் எங்கேயாவது தெருவில் கிடக்கிறவன 2 பேரை கொலை பண்ணிருப்பான், படுத்து கிடக்கிறவன சாதாரணமான குத்தி கொண்டிருப்பான். அவர் 4 போட்டவர் 8 போட்டவருமா. ஆனா யாரும் அவனுக்கு சமமான வலிமையுள்ள இன்னொரு ஆள் அவன் போட்டிருக்க மாட்டான். பெரும்பாலும் நோஞ்சான்களை தான். இது பொதுவாக நான் சொல்றேன், இது இந்தியா முழுக்க உள்ள பொதுவான ஒரு இந்த ரவுடிகள் சொல்றீங்களா, ரவுடிகள் யாருமே வீரமுள்ளவர்கள் கிடையாது. ரவுடின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அவன் யாரும் பயங்கரமான பயந்தாங்குழிகளா தான் இருப்பாங்க. அதனாலதான் எப்பவுமே 10 பேர் கூட வச்சுக்கிறான். இப்ப நானா யாரையுமே கூட வச்சுக்கிறது கிடையாது. ஏன்னா எனக்கு துளியும் பயமே கிடையாது, தனியா தான் நான் போறேன். எப்பவுமே 10 பேரை கூட வச்சுக்கிறவனா பயந்துகிட்டே இருக்கிறான்னு அர்த்தம். ரவுடிகளை பார்த்தா அப்படிதான் இருப்பாங்க. நான் பொதுவா சொல்றேன், இந்தியா முழுக்க சொல்றேன், உலகம் முழுக்க சொல்றேன். இந்த போலீஸ் கூட என்னன்னா பயங்கரமான ஆளும்பா, ஆனா நோஞ்சா மேலதான் இவன் கேச போட்டிருப்பான், அப்பாவி மக்கள் மேலதான் கேச போடுவான். எளிய மக்கள் மீதுதான் தன்னுடைய வீர தீரத்தை காட்டுவார்கள். அதுல ரொம்ப பவரான ஒரு ஆளை தூக்குறன்னு சொல்லி தான் ஒரு சான்று சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ரூலிங் பார்ட்டியை சேர்ந்தவன் நான் எடுத்தேன், அவனை தூக்கி அவனை அவனுக்கு எவ்வளவு பிரஷர் இருந்துச்சு, நான் விடல, அவனை தூக்கி குண்டாசல் போட்டான்னு சொல்லுங்க பார்ப்போம். சும்மா சின்ன தகராறு பண்றவன், ரோட்ல நின்றுட்டு வம்பு இழுக்கிறவன், கஞ்சா அடிச்சு நிக்கிறவன், திரும்ப அவன் மேல போட்டு இவனுக்கு ஒரு லிஸ்ட் கணக்கு வேற வேணும். போலீஸுக்கு ஒரு மாசத்துல இத்தனை பேரை பிடிக்கணும், இத்தனை பேரை சிறைப்படுத்தணும்னு ஒரு கணக்கு வேற கொடுக்கணும். அதுக்காக எவன் மேல போட்டாங்களே கேஸை திரும்ப அவனை போட்டு அவனை பெரிய ஆளா இவங்க ஆக்கி விட்டுருவாங்க. ஐயா அண்ணன் மேல 30 கேஸ் இருக்கு, 20 கேஸ் இருக்கு, அது பூரா பொய் கேஸ். அவனுக்கு அதுல சம்பந்தமே இருக்காது. அவனுக்கு அதுல ஒரு கிரெடிட் ஏறும். நான் யார் தெரியுமா, இத்தனை கேஸ், அவன் காலத்தை தூக்கிட்டு இருப்பான். அந்த மாதிரி எளிய மக்களை நசுக்கி தம்முடைய ஆளுமையை நிலைநாட்டக்கூடிய ஒரு பொது புத்தி அதிகாரிகளிடத்தில் இருக்கிறது. வலியவர்களின் மீது இவர்கள் நடவடிக்கை எடுத்தால் நாடு உருப்படும். உண்மையான குற்றவாளிகளை தப்ப விடுவதும், அப்பாவிகளை குற்றவாளிகள் என்று பொய் வழக்கிலே சிக்க வைப்பதும் காலம் காலமாக இருந்து வருகிற நடைமுறை. நீ போய் சிறைச்சாலையில போய் சிறைப்படுத்தப்பட்ட அத்தனை பேரையும் நீங்க ஒரு ஆய்வு பண்ணீங்கன்னா தெரியும், நிஜமா அவங்களுக்கு சம்பந்தமே இருந்திருக்காது. நான் எம்ஏ கிரிமினாலஜி படிக்கும்போது எனக்கு ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணணும்.
இந்த மாதிரி திருடர்களை அல்லது கொள்ளையடிக்கக்கூடியவர்களை எல்லாம் போய் பார்த்து அவங்கள இன்டர்வியூ எடுத்து அதுக்கு பிறகு அதை பற்றி ஒரு அறிக்கையை சப்மிட் பண்ணோம். அப்பதான் எம்ஏ முடிக்க முடியும். அதுக்கு பேர் டிசர்டேஷன் ஒர்க்னு பேர். எம்ஏ படிச்ச எல்லாருக்கும் தெரியும். இப்ப நான் கிரிமினாலஜிங்கிறதுனால குற்றவாளிகளோடு நான் நேர்காணல் செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு எனக்கு இருந்தது. அப்ப நான் சிறைக்கு போயிருந்தேன். ஒருத்த மேல 50 முறை தெஃப்ட் கேஸ். 50 முறை திருநியா? இல்ல சார், வெளியே வந்தோடனே போலீஸ் பிடிச்சி உள்ள போட்டுறாங்க. நான் வெளியே வந்தோடனே பிடிச்சி போலீஸ் உள்ள போட்டுறாங்க. ஒருத்த மேல அதே மாதிரி கொள்ளை வழக்கு, போதை வழக்கு, ஒரு 5 கேஸ் 6 கேஸ் நான் எடுத்து பண்ணேன். நினைச்ச பரிதாபமா இருக்கு. உண்மையிலேயே குற்றவாளிகள் வேறு யாரோ வெளியே சுற்றி கொண்டிருக்கிறார்கள். பொய்யான வழக்குகளில் ஏராளமானவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். சிறையில் நீங்க எடுத்துக்கிட்டா அதிகம் முதல்ல ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் காஸ்ட் தான் இருப்பாங்க. அதுக்கு பிறகு மைனாரிட்டிஸ், குறிப்பா முஸ்லிம்ஸ். எல்லா சென்ட்ரல் ஜெயிலும் போய் பாருங்க. ஒரு மாவட்டத்தில் அதிகமா குண்டாஸ் போறதை நீங்க கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு ஆய்வு பண்ணி பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் ஷெட்யூல் காஸ்ட் இளைஞர்கள் மேல தான் அதிகமா குண்டாஸ் போடுவாங்க. ஏன்னா கேட்கறதுக்கு யாரும் ஆளும் கிடையாது. யாரும் கேட்க மாட்டான், போய் கண்டிக்க மாட்டான் போலீஸ்ல. ஒரு குண்டாஸ் போடணும்னா, ஒருத்த மேல குண்டாஸ் போடணும்னா குறைஞ்சது இப்ப 25,000 ரூபாய் செலவாகும். 20,000 இருந்து 25,000 பெரிய புக் ஒன்று தயார் பண்ணுவாங்க. நிறைய வழக்கு புட்டப் கேஸ் போடுவாங்க. அது பேர் இங்கிலீஷ்ல புட்டப் கேஸ். புட்டப் கேஸ்னாலே பொய் வழக்குன்னு அர்த்தம். அவன் மேல கேஸ் கிடையாது, ஒரே ஒரு வழக்கில் தான் சம்பந்தப்பட்டிருக்கிறான். ஆனா அவனை குண்டாஸ்ல போடணும். யாரு போட சொன்னா? ரூலிங் பார்ட்டியை சேர்ந்தவன் சொல்றான், பார் வச்சு நடத்துறவன் சொல்றான், போதை வியாபாரம் செய்யறவன் சொல்றான். எங்களுக்கு அவன் டிஸ்டர்ப் பண்றாங்க, திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கான், ஏதோ எங்களை தொல்லை பண்றான், கேள்வி கேட்கறான், ஆர்டிஐல மனு போடுறான், இவன் லெப்ட்ங்கிறான், இடதுசாரிகள்ங்கிறான், அல்லது விடுதலை சிறுத்தைகள்ங்கிறான், எங்களை மிரட்டிக்கிட்டே இருக்கிறான்னு ஒருத்தன் போய், அவன் யாருன்னா அவன் சமூக விரோதியா தான் இருப்பான். அவன் போய் போலீஸ்ல சொல்லுவான். போலீஸுக்கு அதுல இருந்து வரக்கூடிய மாமூல் பாதிக்கப்படும் இல்லையா? மாமூல் இல்லாமல் வியாபாரங்களே கிடையாது, சட்டவிரோத செயல்களே கிடையாது. இது பொதுவான பண்பு நான் சொல்றேன். இந்தியா முழுவதும் இருக்கிற பண்பை சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். அப்ப இவன் மேல குண்டாஸ் போடுனா, அந்த குண்டாஸ் போடுறதுக்கு செலவாகும். போலீஸுக்கு அதுக்கு நிதி கிடையாது, அதுக்குன்னு ஒரு நிதி கிடையாது. குண்டாஸ்ல போடுறதுக்கு, என்எஸ்ஏ போடுறதுக்கு ஃபண்டு கிடையாது. கண்டின்ஜென்சி ஃபண்டுன்னு ஒரு ஃபண்ட் இருக்கும், அதுல பெருசா நிதி இருக்காது. ஒருத்த மேல குண்டாஸ் போடணும்னா எவன் ரெக்கமெண்ட் பண்றானோ அவன் தான் செலவு பண்ணுவான். அவன் மேல குண்டாஸ் போடுங்க, விசிக்கவன் அவனை தூக்கி இந்த 2-3 பசங்க மேல குண்டாஸ் போட்டு உள்ள தள்ளுங்க. அப்ப அதுக்கு என்ன செலவாகும்? ஒரு ஆளுக்கு குண்டாஸ் போறது 25,000 செலவாகும். 3 பேருக்கு 75,000 ரூபாய் செலவு அவன் தான் கொடுப்பான். அவன் தான் அந்த செலவை ஏற்றுக்குவான். ஆகவே வல்னரபிள் செக்ஷன்ஸ், பாதிக்கப்படக்கூடிய, இலகுவாக பாதிக்கப்படக்கூடிய, சமூகத்தில் பலவீனமானவர்கள் என்ற நிலையை பெற்றிருக்கிற மக்களின் மீது வழக்கை பதிவு செய்வது, குண்டர் தடுப்பு, தேசிய பாதுகாப்பு சட்டங்களை ஏவுவது. 110 இப்ப புதுசா ஒன்று அடிக்கடி போடுறாங்க, ஹிஸ்டரி ஷீட், வரலாற்று ஏடு ஒன்று உருவாக்குவாங்க. அது கிரைம் ரெக்கார்ட்ஸ் பீரோல இருக்கும், குற்ற பதிவேடு, அதுக்குன்னு ஒரு பீரோ இருக்கும், அதுக்கு ஒரு போலீஸ் அதிகாரி இருப்பாங்க. ஒருத்தனை ஹிஸ்டரி ஷீட்ல சேர்த்து விட்டா, இன்ஸ்பெக்டர் மாறும்போதெல்லாம் புதுசா ஒரு ஆள் வந்தானா இவனை யாருன்னு போய் தேடிட்டு போவாங்க, ஹிஸ்டரி ஷீட்ல இருக்கிறவன. இந்த மாதிரி எளிய மக்களை நசுக்குவதில் ஆர்வம் காட்டக்கூடிய காவல்துறையினர் இதுபோன்ற கொடுமை நடக்கிற போது அந்த கொடியவர்களின் மீது சட்டத்தை ஏவுவதற்கு தயங்குகிறார்கள். இப்ப அவரு கூட ஒன்னும் பெரிய ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் வச்சு பண்ணிருப்பாருன்னு தெரியாது, அவன் பண்ணவே தேவையில்லை. இப்ப தலித் அல்லாதவர்கள் யாராவது 2 பேர் போன் பண்ணி சொல்லணுங்கிறதெல்லாம் கட்டாயம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா காவல்துறை என்ன பண்ணும்னா, யாரு பாதிக்கப்பட்டது, எஸ்சி தரப்புலையா, சரி ரைட், உன் தரப்புல போய் தப்பிச்சுக்க போயிருப்பா, கொடு நான் பாத்துக்கிறேன், நான் நீ சொன்ன மாதிரி ஒரு ரிப்போர்ட் கூட நான் அந்த மாதிரி எஃப்ஐஆர் போட்டுக்கிறேன், 306 போட்டு விட்டுறேன் போ. இவங்களே போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. காவல்துறை அதிகாரிகளே அவன் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு கிடப்பான். ஆனா அதிகாரிகள் போய் அவங்கள பார்த்து தட்டி கொடுத்து தைரியப்படுத்தி, பயப்படாத, அப்படிதானே, சார் ரைட், அதே மாதிரி ஒரு புகார் கொடு, நான் எஃப்ஐஆர் போட்டுறேன், போய் ஏபி மூவ் பண்ண, ஆன்டிசிபேட்டரி பெயில் மூவ் பண்ண, நான் அது வரலாம் உன்னை தேட மாட்டேன், அரெஸ்ட் பண்ண மாட்டேன். இந்த மாதிரியான ஒரு உறவு காவல்துறைக்கும் பிற சாதியை சார்ந்தவர்களுக்கும் இடையிலே இருக்கிறது என்பதை 100க்கு 100 உறுதிப்படுத்த முடியும். உடனே போலீஸ் பாய்ந்து 21ஆம் தேதி புகார் கொடுத்தோம். 22 அல்லது 23 அல்லது 24 ஒரு 4-5 நாளுக்குள்ள அவங்களை கைது பண்ணிருக்க கூடாதா, முடியாதா?
ஏன் கைது செய்யவில்லை? நீ 301 கூட போட வேண்டாம், 306 இருக்கட்டும். 306 ஐபிசிங்கிறது அபெட்மெண்ட் டு கமிட் சூசைட், தற்கொலை செய்து கொள்வதற்கு தூண்டுவது. தூண்டுவது என்றால் அச்சுறுத்துவது அல்லது இழிவுபடுத்துவது, கேவலப்படுத்துவது. அதனால் தாங்கிக் கொள்ள முடியாமல் அவன் தற்கொலை செய்து கொண்டான் என்று அவருடைய பெற்றோர் மீது வழக்கு பதிவு செய்து, அந்த அபெட்மெண்ட் டு கமிட் சூசைட்ங்கிற வழக்கு ரிகரஸ் இம்பிரிசன்மென்ட், ஆயுள் தண்டனை கொடுக்கலாம். 7 வருஷத்துக்கு மேல தண்டனை கொடுக்கக்கூடிய குற்றம் அது. அதிகபட்சம் ஆயுள் தண்டனை கொடுக்கக்கூடிய குற்றம். மோர் தென் 7 இயர்ஸ் ரிகரஸ் இம்பிரிசன்மென்ட், ஆரை என்று சொல்வார். அது மிகவும் கொடிய குற்றம். அப்ப அபெட்மெண்ட் டு கமிட் சூசைட்ங்கிறது சாதாரணமான வழக்கு கிடையாது. ஏன் நீ கைது செய்யல? உடனடியாக ஏன் கைது செய்யவில்லை? யாரை காப்பாற்றுவதற்காக இந்த மெத்தனம்? எந்த அடிப்படையிலே காவல்துறை அதில் மெத்தனம் காட்டியது? இந்த நிலையில்தான் என்னை வந்து அமுலுவை சார்ந்த உறவினர்களும் குறிப்பாக நமது கட்சியை சார்ந்த தோழர்களும் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது, இதுவரையில் யாரையுமே கைது செய்யவில்லை என்று சொன்னதும் நான் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு தகவலை சொன்னதோடு மட்டுமில்லாமல் உடனடியாக ஆர்ப்பாட்டத்தை அறிவியுங்கள், நான் திருவள்ளூருக்கு வருகிறேன் என்ற அறிவிப்பை செய்தேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்கிற ஒரு இயக்கம் வந்த பிறகுதான் இந்த வன்கொடுமைகளுக்கு எதிராக மக்களை திரட்டி போராடுகிற போராட்ட கலைஞர் அமைந்தன. வெறும் மனு கொடுக்கிறதோட நின்றாது. தமிழ்நாடு முழுக்க 18 வருஷத்துக்கு முன்னாடி கடலூர் மாவட்டத்தில் நடந்த அந்த சம்பவத்தை இப்படிதான் மூடி மறைக்க பார்த்தாங்க. சில வழிபோக்கர்கள் இன்றைக்கு நம் மீது பொறாமையால் நம் வளர்ச்சியை பொறுத்துக் கொள்ள முடியாத காரணத்தால் அவதூறுகளை அள்ளி இறைக்கிறார்கள். அது அப்பட்டமான பொய், அவதூறு. கண்ணகியும் முருகேசனும் ஒருவரை ஒருவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படிக்கிற காலத்திலே அறிமுகமானதில் இருந்து மனதார நேசித்திருக்கிறார்கள். எதிர்ப்பு இருந்த நிலையிலும் கூட முருகேசன் கண்ணகியை கைவிடவில்லை, காதலித்தவளை கைவிடக்கூடாது என்று அவனும் அதுபோல ஒரு பதிவு திருமணம் செய்து கொண்டான். வெளியூரிலே போய் தங்கினான். அவனை தேடி பார்த்திருக்கிறார்கள், முடியவில்லை. உள்ளூரை சார்ந்த முருகேசனின் தந்தையை, அவனுடைய சித்தப்பா பெரியப்பா போன்ற உடன் பிறந்தவர்களை எல்லாம், உற்றார் உறவினர்களை எல்லாம் அந்த முருகேசனை கண்ணகியின் உறவினர்கள் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அச்சுறுத்தி இருக்கிறார்கள். கொண்டு வந்து ஒப்படைக்கணும், இல்லைன்னா நடக்கிறதே வேற. அந்த காலகட்டத்தில் முருகேசன் வந்து அவனுடைய உறவினர்கள் இருக்கிற ஊருக்கு வந்திருக்கிறான். கள்ளக்குறிச்சி பக்கம் எங்கேயோ ஒரு இடத்துல சங்கராபுரத்துக்கு அப்பால் எங்கோ பதுங்கி இருந்திருக்கிறான். வண்ணான்குடிக்காடு என்கிற ஒரு கிராமத்திற்கு அவன் வந்திருக்கிறான். அங்கே பார்த்து அவனுடைய சித்தப்பா கண்டுபிடித்து அவனை கையோடு பிடித்துக் கொண்டு புதுக்கூரைப்பேட்டைக்கு அழைச்சிட்டு போயிருக்காரு. அவன்லாம் அந்த பிள்ளையை காப்பாத்தி ஓடி போயிருப்பாங்க, நிக்காத, பார்த்தாங்கன்னா அவனை பிடிச்சு கொண்டுருவாங்க என்று அவனை எங்காவது ஓட சொல்லி இருக்க வேண்டும், தப்பிக்க சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் முருகேசனுடைய சித்தப்பா ஐயாசாமி என்கிறால் அவனை பிடித்துக் கொண்டு புதுக்கோரைப்பேட்டைக்கு வந்து கண்ணகியின் குடும்பத்தினரிடம் ஒப்படைத்து விடுகிறார். அது அங்கதான் வந்து சறுக்களே நிகழ்கிறது. தப்பித்து ஓடியவனை காப்பாற்றுவதற்கு முயற்சிக்காமல் கையோடு பிடித்து வந்து அந்த குடும்பத்தினரிடம் ஒப்படைத்ததால் அவனை கட்டி வைத்து அடித்து சித்திரவதை செய்து எங்கே அவளை மறைத்து வைத்திருக்கிறாய் என்று வற்புறுத்திய போது அவன் அடியெல்லாம் அதையெல்லாம் தாங்கிக் கொண்டான். ஆனால் கடைசியாக ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறான், எங்கள் 2 பேரையும் வாழ அனுமதித்தால் நான் அவள் இருக்கும் இடத்தை காட்டுகிறேன் என்று சொல்லியிருக்கிறான். உடனே அவர்கள் நாடகமாடி, நீ இருக்கிற இடத்தை சொல்லு, 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்துங்க, நீங்க தான் கல்யாணம் பண்ணிட்டீங்களே, அவன் உயிரோட நல்லபடியா இருக்கிறாளான்னு பார்க்கணும், அவ்வளவுதான், அவன் இருக்கிற இடத்தை சொல்லு அப்படின்னு சொன்ன பிறகு அவன் இருக்கிற இடத்தை சொன்னதும் ஐயாசாமி என்பவனும் மற்றவர்களும் சேர்ந்து அந்த இடத்துக்கு போய் அந்த பெண்ணையும் அங்கே கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். இது 2வது பெரிய சறுக்கை, மிகப்பெரிய துரோகமான நடவடிக்கை செய்தது. அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களை பயத்தால், அச்சுறுத்தலால், உயிருக்கு பயந்து கொண்டு வந்து ஒரே இடத்திலே 2 பேரையும் கட்டி வைத்து சித்திரவதை செய்கிறார்கள், நிர்வாணப்படுத்துகிறார்கள். இவனை மட்டும் பிரித்து அவனை கொல்லுவதற்கு முயற்சித்த போது கண்ணகி சொல்லியிருக்கிறாள்,
என்னையும் சேர்த்து கொன்று விடுங்கள், நான் தனித்து வாழ மாட்டேன், அவன் இல்லாமல் வாழ மாட்டேன் என்று சொன்னதும் ஆத்திரத்திலே அவளுக்கும் இவனுக்கும் சேர்ந்து கட்டாயப்படுத்தி நுவக்ரான் என்கிற பாய்சனை ஊற்றி அவர்களே குடித்து செத்து விட்டதை போல ஒரு நாடகத்தை ஆடுவதற்காக முயற்சித்தார்கள். வாயில பாய்சன் ஊற்றப்பட்டது. 100 பேர் நின்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிற போது நடந்த கொடூரம் அது. வாயிலை நுரைத்தல்ல அவர்கள் கீழே விழுந்து எழுந்து நடமாட முடியாத அளவுக்கு முடங்கி போன சூழலில் குற்றுயிரும் குலையுயிருமாக கிடைக்கிற நேரத்தில் 2 பேரையும் கட்டையிலே ஏற்றி கொளுத்தி விடுகிறார்கள். முழுதாக இறந்து விடவில்லை. இதுதான் நடந்தது. அப்போது 2 பேரையும் ஒரே கட்டையை வைத்து வேக வைக்கக்கூடாது என்று கண்ணகியை தனியாகவும் முருகேசனை தனியாகவும் அந்த இடத்தில் கூட எரிக்கிற போது சாதி பார்த்து தனித்தனியாக எரித்திருக்கிறார்கள். எரித்து முடித்த பிறகு அந்த முருகேசன் குடும்பத்தை, கண்ணகி குடும்பத்தை சார்ந்தவர்கள் முருகேசன் குடும்பத்தினரிடம் உன் பிள்ளையும் போச்சு என் பிள்ளையும் போயிருச்சு, இத தற்கொலை சொல்லிட்டு பாய்சன் குடிச்சு செத்துட்டாங்கன்னு சொல்லிடுவோம், கேஸ் கொடுக்காதீங்கன்னு அவங்களை மிரட்டி சமரசப்படுத்துவதற்கு முயற்சித்தார்கள். இதுதான் நடந்தது. அந்த தகவல் எனக்கு தொலைபேசி மூலமாக கிடைத்தது. கடலூர் மாவட்ட செயலாளர் அன்றைய அமைப்பாளர் கருப்புசாமி என்கிற கதிரவாணன் மற்ற தோழர்கள் என்னை தொடர்பு கொண்டு சொன்னார்கள். உடனே நான் என்ன சொன்னேன் என்றால், அவர்களுக்கு தைரியப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க வேண்டும், அவர்கள் பயத்திலே அப்படி அவர்களுக்கு சாதி வெறியர்களுக்கு துணை போகக்கூடாது, அவர்களை அழைத்து வாருங்கள் என்று நான் சொன்னேன். அவ்வளவுதான் நடந்தது. அழைத்து வந்தார்கள். 16 சின்ன யாத்திரை என்கிற இடத்தில் என்னுடைய அலுவலகம் இருந்தது. அப்போது நான் மங்களூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர். பிரஸ் மீட் வைத்தேன். பத்திரிகையாளர்கள் எல்லாம் திரண்டு விட்டார்கள். பத்திரிகையாளர்கள் வந்ததும் முருகேசன் தரப்பை சார்ந்த சாமி கண்ணு, ஐயா சாமி எல்லோரும் விலகிவிட்டார்கள். யாரும் வந்து மீடியாவுக்கு முன்னால் நிக்கல. நான் மட்டும்தான் பிரஸ் மீட்டை சந்திச்சு சொன்னேன். இவர்கள் தடயத்தை கலைக்கிறார்கள், சாதி வெறியர்கள் இதை தற்கொலை என மூடி மறைக்க முயற்சிக்கிறார்கள், முருகேசன் குடும்பத்தை அச்சுறுத்துகிறார்கள். எனவே இந்த வழக்கை உள்ளூர் போலீஸ் விசாரிக்க கூடாது, சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும், சிபிஐயிடம் இதை ஒப்படைக்க வேண்டும். அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்ததே விடுதலை சிறுத்தைகள் கட்சி, திருமாவளவன். அன்னைக்கு நான் மட்டும் தடுக்கலன்னு சொன்னா, அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வரலன்னு சொன்னா, மீடியாவில் சொல்லலன்னு சொன்னா, சாதி வெறியர்களின் அந்த சதி திட்டத்திற்கு வழக்கம் போல அந்த ஊர் போலீஸும், நீங்க திருவள்ளூர் போலீஸை திட்டினீங்க இல்லையா, அந்த ஊர் போலீஸும் அப்படித்தான். அவன் எல்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணான்னா, ஆனது ஆகி போச்சு, எல்லாம் நீங்க சமரசம் ஆயிருங்க. முருகேசன் குடும்பத்தை சார்ந்தவர்களை அச்சுறுத்தினார்கள். போலீஸ் அச்சுறுத்தியது. விடுதலை சிறுத்தைகள் தலையிடாமல் இருந்திருந்தால், திருமாவளவன் பிரஸ் மீட் போடாமல் இருந்திருந்தால், அதை வெளிச்சத்திற்கு கொண்டு வராமல் இருந்திருந்தால், அந்த வழக்கை அவர்கள் தற்கொலை என்றே மூடி மறைத்திருப்பார்கள். இவர்களை அச்சுறுத்தியே சமரசத்திற்கு ஒப்புதல் பெற்றிருப்பார்கள். அதை உடைத்து அதை கொலை வழக்காக மாற்ற வைத்தது, சிபிஐ விசாரணைக்கு உந்தி தள்ளியது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. 18 ஆண்டுகளுக்கு முன்பு ஒருத்தர் வழக்கு நடத்தினாரு. அந்த வழக்கு வெற்றி பெற்று இருக்கிறது. யார் நடத்தினாலும் அந்த வழக்கு வெற்றி பெறும். அவ்வளவு உறுதியான ஒரு வழக்கு, அதனை அதையும் மூடி மறைக்க முடியாது. அவருக்கு சேரக்கூடிய புகழை நாம் தட்டி பறிக்கிறோம் என்கிற பதட்டத்தில் அபாண்டமா பழியை நம் மீது போடுறார். திருமாவளவன் எந்த காலத்திலாவது இந்த மாதிரியான கொடுமைகளில் எந்த இடத்திலாவது சமரசமானது உண்டா? யாராவது ஒருவர் சார்ந்து காட்டட்டும். காவல்துறையிடமும் சரி, அவங்க நல்ல நட்பு உண்டு காவல்துறையோட. அவர்களுக்கு டியூ ரெஸ்பெக்ட், உரிய மரியாதை தர வேண்டியது பொறுப்பு. அவர்களுக்கு உரிய சூழலில் கோஆபரேட், ஒத்துழைக்க வேண்டியது நம்முடைய கடமை. சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு நாம் ஒத்துழைக்க வேண்டும் என்பதில் எனக்கு ஒரு தெளிவு உண்டு, ஒரு கிளாரிட்டி உண்டு. சட்டத்துக்கு புறம்பா நான் சட்டம் ஒழுங்கை உருவாக்கி, வன்முறையை உருவாக்கி, அதுல விளம்பரம் தேடக்கூடிய அற்ப பிறவி அல்ல திருமாவளவன். முடிந்த வரையில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு காவல்துறையோடு ஒத்துழைப்போம். ஆனால் எந்த நிலையிலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அநீதி இழைப்பதற்கு நாங்கள் உடன்பட மாட்டோம். இதுவரையில் உடன்பட்டதில்லை. விடுதலை சிறுத்தைகள் வந்த பிறகுதான் வன்கொடுமைகளை எதிர்த்து எண்ணற்ற பல ஆர்ப்பாட்டங்கள், எண்ணற்ற பல போராட்டங்கள், எண்ணற்ற பல பேரணிகள். மேலவில் நடந்த படுகொலைக்கு சென்னையில் நடந்த பேரணி இந்தியாவை திரும்பி பார்த்தது. தலைப்புச் செய்தி அத்தனை ஏடுகளிலும். வட மாவட்டங்களில் எண்ணற்ற இடங்களில் விடுதலை சிறுத்தைகள்
நெருப்பை பற்ற வைத்தார்கள். சென்னகரம்பட்டி படுகொலை வழக்கு நடத்த கொடுத்ததற்காக ஒருவர் அபாண்டமான அவதூறை தனிப்பட்ட முறையிலே அள்ளி இறைக்கிறார். பாவம், வயதானவர். அவர் மீது நமக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லை, மரியாதை உண்டு. நாட்டில் வேறு எந்த இயக்கத்தின் மீதும் அவர் குற்றம் சொல்ல மாட்டார், குறை சொல்ல மாட்டார். அவருடைய பார்வையில் RSS நல்ல இயக்கம், பிஜேபி நல்ல இயக்கம். அவருடைய பார்வையில் எல்லா அரசியல் கட்சிகளும் மிக யோக்கியமாக இயங்குகிற கட்சிகள். ஏனோ திருமாவளவன் கூட இருப்பவர் மட்டும் எத்தனை கார் வச்சிருக்கிறேன்னு கேட்பாரு. மற்றவங்க எல்லாம் கார் வச்சிருந்ததை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார். அப்படி ஒரு வழக்கறிஞர். அவர் அபாண்டமான ஒரு பழியை சுமத்துகிறார். எதற்கு இந்த இடத்தில் அதை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி இந்த அமுலு குடும்பத்திற்கு நேர்ந்த அநீதியை தட்டி கேட்பதில் விடுதலை சிறுத்தைகள் உறுதியாக நிற்கிறோம். கம்பாலப்பள்ளியிலே போய் 7 பேரை கொன்ற கொடூரத்தை கண்டித்து பெங்களூரிலே பேரணி நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. கயலாஞ்சியில் நடந்த கொடுமையை கண்டித்து சென்னையிலே ஆர்ப்பாட்டம் நடத்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. சுண்டூர் படுகொலையை அவ்வப்போது நினைவு கூர்ந்து அந்த போராளிகளுக்கு வீரவணக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆகஸ்ட் 6 சுண்டூர் போராளிகளின் வீரவணக்க நாள். அங்கு ஒரு நில உரிமை பிரச்சனை தான். அந்த இடத்திற்கு நேரடியாக போய்விட்டு வந்தவன் திருமாவளவன். பல 10 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மக்களை போய் சந்தித்து விட்டு வந்திருக்கிறேன். ஸ்ரீகாகுளம் மாவட்டத்தில் லட்சுமிப்பேட்டை என்கிற இடத்தில் இதே போல ஒரு நில உரிமை பிரச்சனையில் விடியற் காலையில் அந்த கிராமத்திற்குள்ளே புகுந்து சாதி வெறியர்கள், காப்பு என்கிற சமூகத்தை சார்ந்த ரெட்டியார்கள் தாக்கியதில் 5 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். 10க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமுற்றார்கள். அந்த படுகொலையானவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் சொல்லிவிட்டு ஸ்ரீகாகுளம் என்கிற இடத்தில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திருமாவளவன் பங்கேற்றுவிட்டு வந்தார். அவதூறுகளை அள்ளி இறைத்து இந்த சமூகத்திற்கான எழுச்சியை தடுத்துவிட வேண்டும் என்று சில கும்பல் பிற்போக்கு சக்திகள், பிஜேபி, RSS உள்ளிட்ட சனாதன சக்திகள், சாதி இருப்பை கட்டி காப்பாற்ற வேண்டும் என்று துடிக்கிற சக்திகள், ஒடுக்கப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களாகவே தொடர வேண்டும், கக்கூஸ் கழுவ வேண்டும், தெருவை கூட்ட வேண்டும், காலம் காலமாக இவர்கள் அடிமை சகதியில் உழல வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த சனாதன சக்திகளின் கைக்கூலிகள் சில பேர் தலித்துகள் என்கிற பெயரால் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிரான அவதூறுகளை அள்ளி இறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இன்றைக்கு இந்த கொடுமை கேட்டதும் அந்த தகவலை அறிந்ததும் நான் பதறி போனேன். மாவட்ட செயலாளர் கோபி நயனாரை உடனே புறப்பட்டு கட்சி தலைமையகத்திற்கு வாருங்கள் என்று அழைத்தேன். ஏற்கனவே நாங்கள் இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம், தோழர்கள் அதை கண்டித்திருக்கிறோம். அதை 306 என்று வழக்காக மாற்றுவதற்கு நாம் கொடுத்த அழுத்தம் தான் காரணம். இல்லை என்றால் கூட அந்த வழக்கையும் பதிவு செய்திருக்க மாட்டார்கள். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று கோபி நயனாரும் முன்னணி பொறுப்பாளர்களும் பாலசிங்கம் உட்பட அனைவரும் என்னிடத்திலே கேட்டபோது நான் சொன்னேன், உடனடியாக கண்டன ஆர்ப்பாட்டத்தை திருவள்ளூரிலே நடத்துங்கள் என்று நான் கேட்டுக்கொண்டேன். அருமை தோழர்களே, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நேற்று கூட திருவிடைமருதூர் பக்கம் தஞ்சாவூர் மாவட்டம் வேட்டவேலன்குடி பிரபாகரன் என்கிற ஒரு இளைஞர் கொல்லப்பட்டிருக்கிறார். ஒரு ஆசாரி சமூகத்தை சார்ந்த பெண்ணை காதலித்தார் என்பதற்காக உடனே சாலை மறியல் போராட்டத்தில் இறங்கி களத்தில் நின்று கொண்டிருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இங்க கொட்டையூர் பக்கத்திலே ஒரு பெண் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். ஜெயஸ்ரீ என்கிற பெண் பன்னியர் சமூகத்தை சார்ந்த இளவரசன் என்பவரை காதலித்ததால் அவன் கடைசி நேரத்திலே கைவிட்டு விட்டான். கௌதமனை போல அவன் உறுதியாக இல்லை, திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று மறுதளித்திருக்கிறான். அவன் குடும்பத்தினரின் அச்சுறுத்தலுக்கு இணங்கி இருக்கிறான். பல பேர் அந்த மாதிரி. திவ்யா இளவரசன் பிரச்சனை கூட திவ்யா அந்த குடும்பத்தினரின் அச்சுறுத்தலுக்கு இணங்கவில்லை, பயப்படவில்லை. ஒரு அரசியல் கட்சி அந்த பிரச்சனையை அரசியலாக்குவதற்காக கையில் எடுத்தது. 7-8 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் 4-5 ஆண்டுகளாக காதலித்தார்கள். அந்த ஊருக்கே தெரியும், வட்டாரத்திற்கே தெரியும். நாம் இதுபோன்ற திருமணங்களை எங்கும் ஊக்கப்படுத்தியதில்லை. ஆனால் ஆணவ படுகொலை நடக்கிற போது வேடிக்கை பார்க்க முடியாது. ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். ஏன் எல்லாத்துக்கும் சட்டம் இயற்றும் போது ஏன் இதுக்கு தனி சட்டம் இல்லை? வன்கொடுமைகள் தடுப்பு சட்டம் வந்திருக்கிறது. மாநில அரசு இயற்ற அதிகாரம் இருக்கிறது என்றாலும் மத்திய அரசு இயற்றி இருக்கிறது. இந்திய ஒன்றிய அரசு வன்கொடுமைகள் தடுப்பு சட்டம். இளைய பெருமாள் அறிக்கையை தொடர்ந்து நாடாளுமன்றத்திலே நிலைக்குழு அதை ஆய்வு செய்து அளித்த அறிக்கையின் அடிப்படையில்
1989 நிறைவேற்றப்பட்ட சட்டம் தான் விபி சிங் ஆட்சி காலத்தில் ராம்விலாஸ் பாஸ்வான் அவரோடு நெருக்கமாக இருந்த காலத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் தான் 1989 ஆண்டு வன்கொடுமைகள் தடுப்பு சட்டம், பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட், ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் டிரைப்ஸ். இன்றைக்கு அமெண்டட் ஆக்ட் இருக்கிறது, பல திருத்தங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறது. 2016 என்று கருதுகிறேன், 2016 திருத்தப்பட்ட சட்டம் வந்திருக்கிறது. இதற்கெல்லாம் சட்டம் இருக்கிற போது ஆணவ கொலை என்பது இந்தியா முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆந்திராவில் இன்னொரு ஊர்ல ஒரு பெண்ணை ஒரு பையனை கொண்டுட்டாங்க, குடும்பத்தை சார்ந்தவர்கள். அந்த குடும்பத்துக்கு போய் பார்த்து 1 லட்சம் ரூபாய் நிதி கொடுத்துட்டு வந்தோம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில். மிரியாலகுடா என்கிற இடத்துல ஒரு இளம் பெண், பார்ப்பதற்கே பரிதாபமாக இருந்தது. அவங்க கர்ப்பிணி பெண், அம்ருதா என்று அந்த பெண்ணுக்கு பெயர். அந்த குடும்பத்தை போய் பார்த்தோம், அந்த குடும்பத்துக்கு கட்சி சார்பில் நிதி கொடுத்துட்டு வந்தோம். இந்தியா முழுவதும் நடக்கிறது, உத்தரப்பிரதேசத்தில் நடக்கிறது, மகாராஷ்டிராவில் நடக்கிறது, ஆந்திராவில் நடக்கிறது. சாதி விட்டு சாதி திருமணம் செய்தால், மதம் விட்டு மதம் திருமணம் செய்தால் கொடூரமாக ஆணையோ பெண்ணையோ அல்லது இருவரையுமோ கொடூரமாக படுகொலை செய்யக்கூடிய போக்கு. கிருஷ்ணகிரி பக்கத்தில் ஓசூரில் எப்படி அந்த பெண்ணையும் பையனையும் சேர்த்து கொலை செய்து ஆற்றிலே விட்டு விட்டார்கள். அதை கண்டித்து அதை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. யார் யாரை விரும்புகிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. யாரையும் போய் திருமணம் செய்து கொள்கின்ற எந்த இடத்திலும் நாம் ஊக்கப்படுத்தியதில்லை. ஆனால் இது காலம் முழுவதும் மனித குலத்தில் நிகழ்ந்து வருகிற ஒன்று. அமுலுவை நமக்கு தெரியுமா? அமுலுவை காதலித்த கௌதமனை தெரியுமா? அவர்களுக்கு இடையிலே காதல் மலர்ந்தது இந்த குடும்பத்துக்கும் தெரியாது, அந்த குடும்பத்துக்கும் தெரியாது, குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கே தெரியாது என்கிற போது திருமாவளவருக்கு எப்படி தெரியும்? ஆனால் இப்போது எந்த இடத்திலே நாம் தலையிடுகிறோம் என்றால், கௌதமனை அநியாயமாக கொலை செய்திருக்கிறார்கள், அடித்துக் கொண்டு தூக்கிலே மாட்டியிருக்கிறார்கள். இதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. நீங்க இல்லன்னு ப்ரூவ் பண்ணுங்க. இது நடக்கிறது. அவனாக போய் தற்கொலை செய்து கொள்ளவில்லை, அதுவும் அவங்க வீட்டிலே மேல மாடியில போய், அதுவும் இரவு 7:30 மணி வீட்டில் யாரும் இருந்திருக்க மாட்டாங்களா? இரவு 10 மணிக்கு மேலனா தூங்கிட்டேன்னு சொல்லலாம். விடியற்கால 5 மணிக்கு நடந்ததுன்னா கூட யாரும் எழுந்திருக்கலன்னு சொல்லலாம். பகல் வேலைனா கூட நாங்கெல்லாம் வெளியில போயிட்டோம், கும்முடி பூண்டி போயிட்டோம், அங்க போயிட்டோம், இங்க போயிட்டோம், பெரிய பேலையும் சாமி கும்பிட போயிட்டோம், அல்லது சென்னைக்கு போயிட்டோம், ஆள் இல்லாத நேரத்தில் அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான் சொல்லலாம். 7:30 மணி என்பது ஊர் அடங்குகிற நேரமா? தெரு அடங்குகிற நேரமா? வீட்டில் யாரும் விழித்துக் கொண்டிருக்கவில்லையா? யாரும் இல்லாத நேரத்தில் எப்படி அவன் தற்கொலை செய்து கொள்ள முடியும்? இல்லாமல் இருந்தார்களா? எல்லோரும் இருக்கிற நேரத்தில் எப்படி தற்கொலை செய்து கொள்ள முடியும்? என்னதான் அவன் இன்னொரு சாதி பெண்ணை திருமணம் செய்து கொண்டாலும் தான் பெற்ற பிள்ளை என்கிற நிலையில அவன் தற்கொலை செய்து கொள்ள முயற்சிப்பானே, ஆனால் தடுக்க வேண்டும் என்றல்லவா எண்ணம் வந்திருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் இவ்வளவு சொல்லியும் தம் பேச்சை கேட்கவில்லையே என்று அவனை அடித்து கொலை செய்து தூக்கிலே மாட்டியிருக்கிறார்கள். அல்லது கண்ணகி முருகேசன் வாயிலே பாய்ச்சலை ஊற்றி தற்கொலை செய்து கொண்டதாக செய்ததை போல இவர்களே தூக்கில் மாட்ட வைத்திருப்பார்கள். கட்டாயப்படுத்தி தூக்கிலே மாற்றினால் என்ன செய்ய முடியும்? தற்கொலை என்றதை இப்ப போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தற்கொலை எல்லாம் சொல்ல தெரியும், சொல்ல மாட்டான். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தற்கொலை எல்லாம் சொல்ல முடியாது. ஸ்ட்ராங்குலேஷன், அதாவது கழுத்தை நெருக்கிச்சு அதனால மூச்சு திணறி இறந்தான். அதில் ஹேங்கிங் பண்ணாக்க அதுல ஹயாய்டு போன் ஒரு போன் இருக்கு, அது உடஞ்சி இருக்கான்னு பார்ப்பாங்க. தானா ஒருத்தன் தூக்கு மாட்டிக்கிட்டான்னா அவனுக்கு மலஜலம் வெளியேறும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மலஜலம் வெளியேறும், அதை பார்ப்பாங்க. ஆணா இருந்தால் செமன் வெளியாகும், உடலில் இருந்து விந்து வெளியாகும், நாக்கு வெளியே தள்ளும். என்ன போராடுவாங்க, நாக்கு வெளியே தள்ளும். சில நேரங்களில் பல்லால நாக்க கடிப்பாங்க, பல்லுல காயம் இருக்கு, பல் காயம், அவனுடைய பல்லே அவனுடைய நாக்க கடிச்சு காயம் இருக்கு. இதெல்லாம் தற்கொலை செய்து கொள்கிற போது நிகழக்கூடியது. அடித்து கொன்றாக இதெல்லாம் நடக்காது. அடிச்சு கொன்ன பிறகு அல்லது கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொன்ன பிறகு தூக்கு மாட்டினா இதெல்லாம் நடக்காது. வேற ரெண்டா இருக்கும், உடம்புல சிராய்ப்பு காயங்கள் இருக்கும், அல்லது அவன் நகத்துல எதிரியை பிடிச்சி அவன் கில் இருந்தா நகத்துல சிராய்ப்பு, அவனுடைய தோல் இருக்கும். அதாவது யாரு அடிச்சு கொள்றாங்களோ அவங்களை பிடிச்சி அவன் கில் இருப்பான், தப்பிக்கிறது முயற்சி பண்ணிருப்பான். அப்ப அவன் நகத்துல மற்றவங்களுடைய ஸ்கின் இருக்கும்.
அல்லது முடி இருக்கும், அவன் தலையை பிடிச்சி இழுத்திருப்பான், அவன் முடி இருக்கும், ஹேர் இருக்கும், இதெல்லாம் தடயங்கள். அல்லது கீழே கிடக்கு சிந்தி கிடக்கிற ரத்தத்தை எடுத்து பார்த்தா அந்த ரத்தம் அவனுடைய ரத்தமா இருக்கலாம், அல்லது எதிரியுடைய ரத்தமா இருக்கலாம், எவன் கொன்னானோ அவன் ரத்தமா கூட இருக்கலாம். அந்த ரத்தத்தை வந்து இவனோட ரத்தத்தோட பொருத்தி பார்த்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், இவன் ரத்தம் தானா அந்த ரத்தம், இதை பார்க்க முடியும். எனவே கொலை என்பது வேறு, தற்கொலை என்பது வேறு, தடயங்களிலேயே இதை கண்டறிந்து கொள்ள முடியும். ஆனா போலீஸ் இப்ப பாருங்க, நாம இந்த ராம்குமார் விஷயத்தில் நான் எவ்வளவு சொன்ன, ஒரே ஒரு ஆள் சொன்னேன், இது வந்து விபத்தா நடக்கல, அவன் வந்து வயரை கடிச்சு அதனால சாகல, இது வந்து கொலையாதான் இருக்கும் நான் சந்தேகப்பட்டு திரும்ப திரும்ப சொன்னேன். ஒரு அட்வொகேட் நானு, வேற யாரும் அதுல தலையில்லை. இன்னைக்கு அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு ரிப்போர்ட் வந்த பிறகு அதை ரீஇன்வெஸ்டிகேஷனுக்கு ஆர்டர் போட்டிருக்கு. அன்னைக்கு என்ன எவ்வளவு திட்டினாங்க எல்லாம், சங்கிகளும் சனாதன கும்பலும் சாதி வெறியர்களும். உள்ள எப்படி ஒரு, அதாவது ஜெயிலுக்குள்ள போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும், ஜெயில அப்படி யாரும் ஈஸியா தற்கொலை பண்ணிக்கிறதுக்கான சூழல் அங்க இருக்காது. போய் நான் கரண்ட்ல கை வச்சு சத்துட்டான், அல்லது வந்து அங்க வந்து ஒரு கயிறு இருந்துச்சு கயிறு எடுத்து மாட்டிக்கிட்டான்னு பண்ணவே முடியாது. ரொம்ப கஷ்டம், தற்கொலை பண்ணிக்கிறதுலாம் வாய்ப்பே கிடையாது. ஜெயில ஒருத்தன் சாகரான ஒன்னு அடிச்சு கொண்டு இருக்கணும், அல்லது ஏதாவது ஒரு வேற காரணமா இருக்கணும். போதைப் பொருள்லாம் உள்ள போகும், அது ஜெயில சாதாரணமா நடக்கும். ஆனா போதைப் பொருளால யாரும் சாக மாட்டாங்க பெருசா, தற்கொலை பண்ணிக்கிறது கூட. அதை சாப்பிட்டு வந்து கஞ்சா அடிச்சாலும் சாக மாட்டாங்க, அதிகமா மயக்கம் போகும், அவ்வளவுதான். கூடுதலா சாப்பிட்டா அதிகமா மயக்கம் போகும், உடனே கண்டுபிடிச்சிருவாங்க, தூக்கிட்டு வந்துருவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. எனவே கௌதமன் வந்து கொல்லப்பட்டிருக்கிறான், கொல்லப்பட்ட பிறகுதான் அவன் தூக்கில் மாட்டப்பட்டிருக்கிறான், அல்லது கட்டாயப்படுத்தி அவனை ஏற்கனவே அவர்கள் தூக்கு கயிறை தொங்கவிட்டு கழுத்திலே மாட்டி அவனை தற்கொலை செய்து கொண்டதாக காட்டக்கூடிய வகையில் முயற்சித்திருக்கலாம். இதுதான் நடந்திருக்கணும். இப்படி நாமே சிந்திக்கிற போது போலீஸே அந்த கோணத்தில் சிந்திக்கல, ஏன்னா சிந்திக்க மாட்டாங்க. பாதிக்கப்பட்டிருப்பது தலித் குடும்பம், அவன் செத்து போயிட்டான், அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க திட்டமிட்டு அவனை படுகொலை பண்ணிட்டாங்க. எதுக்கு அவங்களை கொண்டு போய் உள்ள போடணும், அவங்களை ஏன் தண்டிக்கணும்? இது பொதுவான பார்வை. ஆகவேதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தமிழக அரசுக்கு, காவல்துறைக்கு விடுக்கிற வேண்டுகோள், இந்த வழக்கை உள்ளூர் போலீஸ் விசாரிக்க கூடாது. இது எங்களுடைய முதல் கோரிக்கை. சிபிசிஐடி விசாரணைக்கு ஒப்படைக்கலாம், ஆனா சிபிசிஐடியும் நிறைய இந்த மாதிரி கோல்மால் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, தில்லுமுள்ளு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, அதற்கு பல சான்றுகள் இருக்கின்றன. அதனால ஹைகோர்ட் மானிட்டரிங், உயர்நீதிமன்ற நீதிபதியின் மேற்பார்வையில் ஒரு சிட்டிங் ஜட்ஜ், அவருடைய மானிட்டரிங், அதுல இந்த வழக்க சிறப்பு புலனாய்வு குழுவிடம் ஒப்படைக்க வேண்டும். அவன் சொல்லட்டும் இது தற்கொலைதான். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த வழக்கை 306 போட்டு முடித்து விடலாம் என்று கருத வேண்டாம். அப்படி 306 முடிக்க முயன்றால் நாங்கள் இதை எதிர்த்து, அரசு இந்த கோரிக்கை நிறைவேற்றாவிட்டால் உயர்நீதிமன்றத்திலே சிபிஐ விசாரணை கேட்டு வழக்கு தொடுக்க நேரும், அல்லது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் கேட்டு வழக்கு தொடுக்கும். நீதிக்காக பாதிக்கப்பட்டவர்களின் தரப்பில் இருந்து விடுக்கிற போர். இதுதான் வந்து விக்டிமாலஜிக்கல் வியூன்னு பேரு. நீங்க வந்து குற்றவாளிகளின் பக்கம் நிக்கிறீங்க, நாங்க பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்கிறோம். விடுதலை சிறுத்தைகளின் குரல் பாதிக்கப்பட்டவரின் குரல், வாய்ஸ் ஆஃப் விக்டிம்ஸ். விசிகே வாய்ஸ் என்பது வாய்ஸ் ஆஃப் விக்டிம்ஸ், பாதிக்கப்பட்டவர்களின் குரல். அவங்களுக்கும் ஒரு உயிர் இழந்திருக்கிறது கவலையா தான் இருக்கு, வேதனையா தான் இருக்கு. இப்ப வந்து அவங்க வந்து கைது செய்யப்படுகிற நேரத்தில் ஐயோ, காவல்துறைக்கு பெரும்பாலும் அந்த இரக்கம் இருக்கும். இந்த நல்லா வாழ்ந்தவங்க மட்டும் தாழ்ந்து போயிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அவங்க வந்து கம்பீரமா இருந்தாங்க, நல்லா இருந்தாங்க, ஒரு சின்ன வழக்கு ஏதோ தவறுதலா கோபத்தில் நடந்து போச்சு, எல்லாத்தையும் இன்னைக்கு வந்து உள்ள தூக்கி போடணுமா, தேவையில்லாம விசிகே வந்து போராட்டம் நடத்துறாங்க, திருமாவளவர் வந்து இந்த மாதிரி வந்து திருவள்ளூர்ல பேசிட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு நம்ம மேல கோபப்படலாம். நாம் நீதிக்காக குரல் கொடுக்கிறோம், பாதிக்கப்பட்டவருக்காக குரல் கொடுக்கிறோம். எனவே இந்த வழக்கை உயர்நீதிமன்ற நீதிபதியின் தலைமையிலான ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து விசாரிப்பதற்கு ஒப்படைக்க வேண்டும். ராஜீவ்காந்தி கொலையை எஸ்ஐடி தான் விசாரிச்சது. கார்த்திகேயன் தலைமையில் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டாங்க. இப்ப புலனாய்வு நடத்துறதுக்கு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடுவது என்பது வாடிக்கையான ஒன்றுதான், வழக்கமான ஒன்றுதான், புதிய கோரிக்கை அல்ல. இந்த மாதிரி குழப்பம் வருகிற
ஆணவ கொலைகள் தொடர்பான குற்றங்களை விசாரிப்பதற்கு உள்ளூர் காவல்துறையிடம் ஒப்படைக்கவே கூடாது. அவங்களுக்கு எண்ணற்ற பல பிரஷர் இருக்கலாம், அவங்களுக்கு இந்த பெரிய ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், மன உளைச்சல் இருக்கலாம், ஹேண்டில் பண்ண தெரியாம கூட இருக்கலாம். அது இண்டிவிஜுவல் பொறுத்தது. பெரிய டென்ஷனா இருக்குன்னு இந்த மாதிரி வழக்கில் எடுத்து நடத்தும் போது, அதனால அவங்க பாவம், அவங்களை விட்டுருங்க. உள்ளூர் போலீஸுக்காக நான் பரிந்துரைக்கிறேன். இந்த ஊர் டிஎஸ்பிக்காக நான் ஆதரவு வக்காலத்து வாங்குகிறேன். அவருக்கு போய் இவ்வளவு கிரிட்டிக்கலான கேஸை ஒப்படைக்காதீங்க, பாவம். தயவு கூர்ந்து அவர்களை விட்டு விடுங்க. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடுங்க. இதுல நிறைய பேர் புலனாய்வுல புலிகள் இருப்பாங்க, போலீஸ்லயே புலனாய்வு புலிகள். அவர்களை 3 பேரோ 4 பேரோ கொண்ட ஒரு குழுவை போட்டு உயர்நீதிமன்ற நீதிபதியின் கண்காணிப்பிலே நேர்பார்வையில விசாரணை நடத்த வேண்டும். இந்த குடும்பத்திற்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழங்க வேண்டிய இழப்பீட்டை வழங்க வேண்டும். ஆட்டோமேட்டிக்கா வன்கொடுமை தடுப்பு சட்டம் வரணும். இது ஒரு ஸ்பான்டேனியஸ் அப்ரோச், ஆட்டோமேட்டிக்கா வரணும். ஏன்னா ஒரு தலித் 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு தலித் இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் கண்ணை மூடிட்டு எஸ்சி ஆக்ட் போடணும். அப்படி போலனா அந்த அதிகாரியை 411 படி அவன் மேல கேஸ் போட்டு உள்ள தூக்கி போடணும். இதை எது சொல்லுதுன்னா எஸ்சி ஆக்ட் தான் சொல்லுது, பிஓஏ ஆக்ட் தான் சொல்லுது. ஒரு புகாரை ஏற்க மறுத்தால், அந்த புகாரை வாங்கிக் கொள்ள மறுத்தால், வழக்கு பதிவு செய்ய மறுத்தால், வேண்டுமென்றே மெத்தனமாக இருந்தால், அதை திரித்துவிட முயற்சித்தால், திசை திருப்ப முயற்சித்தால் அவங்க மேலவே 41A 4 செக்ஷன் 1 கிளாஸ், ஏங்கிறது சப் கிளாஸ். 4வது பிரிவில் 1வது துணை பிரிவு, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய உட்பிரிவு 41A. அதன்படி ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரை கூட தூக்கி உள்ள போடலாம். அவங்க மேல எஸ்சி ஆக்ட் போடலாம்னு இந்த எஸ்சி ஆக்டே சொல்லுது. அதெல்லாம் இங்க நடக்குமா? சட்டத்தை முறையாக நடைமுறைப்படுத்தினால் ஆணவ கொலைகளே நடக்காது. இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டமே போதும். ஆனா மிஸ்யூஸ் பண்றான்னு இது ஒரு எல்லா சட்டங்களையும் போலீஸ் மிஸ்யூஸ் தான் பண்ணுது. ஐபிசி என்ன ரொம்ப கரெக்டா போடுறாங்களா கேஸ்? சரியான குற்றவாளிகள் மீது தான் போடுறாங்களா? எந்த வழக்கு சரியான குற்றவாளியின் மேல போடுறாங்க சொல்லுங்க? நிறைய அப்பாவிகள் தான் பாதிக்கப்படுறாங்க. அப்புறம் அவங்களுக்கு விருப்பம் போல ஒருத்தரை பழி வாங்கணும்னா அவங்க என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்கோ வெளியே வர முடியாது, எல்லாத்தையும் சேர்த்து போடுவாங்க. அதனால தான் அது ஃபால்ஸ் கேஸ் சொல்றது. அப்ப எல்லா சட்டங்களுமே மிஸ்யூஸ் தான் ஆகுது. ஏன் எவனும் இந்த சட்டத்தை நீ மிஸ்யூஸ் பண்றன்னு யாரும் குரல் கொடுக்கறது இல்ல? தலித்துகள் ஒரு புகார் கொடுத்துட்டா உடனே மிஸ்யூஸ், பிசிஆரை தவறா பயன்படுத்துறாங்க. இவங்கள 2 பேரும் சண்டை போட்டு இவனுதான் நீ கேஸ் போடுன்னு ஒருத்தன் தூண்டி விடுவான், இன்னொருத்தன் வேண்டாம் அந்த கேஸை வாபஸ் வாங்கிக்க, நாங்க ஏதாவது அதுக்கு உதவி செய்யறோம் அப்படின்னு இவன் தான் பேரம் பேசுவான். எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தலித்துகள் மேல பழிய போடுவான். எப்படி வேணாலும் பழிய போட முடியும் பாருங்க. தலித்துகளை எப்படி வேணாலும் போய் சொல்ல முடியும். இப்ப நம்ம கண்ணகி முருகேசன் கேஸ்ல கூட அவங்களை கூப்பிட்டு அவங்க மிரட்டி இப்படி சொல்லுங்கன்னு மாத்தி சொல்லுங்கன்னு மறுபடியும் மிஸ்யூஸ் பண்றாங்க. அவங்கள தவறா ட்ரெயின் பண்றாங்க. நீ திருமாவளவனுக்கு எதிராக சொல்லு, அவன் தான் சொன்னான்னு சொல்லு. அப்ப ஒரு எஸ்சியை, ஒரு தலித்த எப்படி வேண்டுமானாலும் தம் விருப்பப்படி வளைத்துக் கொள்ள முடியும் என்பதற்கு அதுவும் ஒரு சான்று. உதவி செய்யறோங்கிற பேர்ல, அவங்களுக்கு நீதி பெற்று தரங்கிற பேர்ல அவங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக் கொண்டு தம் விருப்பம் போல் அவர்களை வளைப்பது, அது ஒரு வகையான ஃபோர்சிபிலி அப்படிங்கிறாங்க இல்லையா, கட்டாயப்படுத்துது. அது ஏதோ ஒரு அச்சுறுத்தல். எனவே இந்த ஆணவ கொலைகளை தடுக்க 2வது கோரிக்கை, இந்த வழக்கை எஸ்ஐடியிடம் ஒப்படைக்க வேண்டும் அண்டர் த மானிட்டரிங் ஆஃப் ஹைகோர்ட் ஜட்ஜ். 2வது கோரிக்கை, உடனடியாக தமிழக அரசு, மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தமிழகத்தில் ஆணவ கொலை தடுப்பு சட்டம் ஒன்றை கொண்டு வர வேண்டும். சட்டமே கிடையாது, ஒரு ஆனர் கில்லிங், அதுக்கு எவனோ இங்கிலீஷ்ல பேர் வச்சிருக்கிறான். இது வரட்டு கௌரவம், ஏன் ஜாதி ஓன் ஜாதின்னு பாக்குறது வரட்டு கௌரவம். பாவம் அந்த பெற்றோர்கள். இந்த சாதி உருவாக்கி வைத்திருக்கிற ஒரு மனநோய் அவங்களை எங்க கொண்டு போய் தள்ளி இருக்கு பாருங்க. ஒரு கொலை செய்யக்கூடிய நிலைக்கு தள்ளிவிட்டு இன்றைக்கு அவங்களுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாக்கி விட்டது. அதுக்கு என்ன காரணம்? இந்த சமுதாயம் தான். இப்ப அவங்களுக்கு என்ன கவலை? ஐயோ நம்ம சாதி புள்ள இந்த இன்னொரு சாதியை போய் கல்யாணம் பண்ணிக்கிச்சே, பரசாதியில போய் ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிச்சே அப்படின்னு மற்றவங்க இழிவா பேசுவாங்கன்னு இவங்களுக்கு ஒரு உளவியல் சிக்கல். மற்றவர்கள் தங்களை இழிவாக சொல்லுவார்கள் என்கிற அளவுக்கு ஒரு உளவியல் நெருக்கடியை இந்த சாதிய சமூக கட்டமைப்பு உருவாக்கி வைத்திருக்கிறது.
இந்த சமூகம் உருவாக்கி வைத்திருக்கிறது. அது இல்லன்னா அவங்க பாட்டு அப்படியாப்பா சரிப்பா உனக்கு பிடிச்ச பண்ண கல்யாணம் பண்ணிட்டியா போய் நல்லா இரு, ஆனா எங்களோட தொடர்பு வச்சுக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. கொல்லணும்னு நினைக்க மாட்டான். தேடிக்கிட்டு போய் கூலிப்படை வச்சு ஒருத்தன் கொள்றானா எந்த அளவுக்கு சாதி அவனை மனநோயாளி ஆக்கியிருக்குன்னு பாருங்க. வரட்டு கௌரவத்தை அது வளர்த்துக்கு பாருங்க. ஒரு ஃபால்ஸ் பிரஸ்டீஜ். சாதி கௌரவம் என்பது ஒரு வரட்டு கௌரவம். இது கௌரவ கொலை அல்ல, வரட்டு கௌரவ கொலை. வரட்டு கௌரவ கொலை, பொய் கௌரவ கொலை. பிடிக்கலையா ரைட், நம்ம சமூகத்தோட உனக்கு இனிமே எந்த உறவு வேணாம், இந்த குடும்பத்தோட உறவு வேணாம், நீ போப்பா, இப்ப கண்ணில் முழிக்காத, இனிமே எந்த காலத்தில் நான் செத்தாலும் குழைச்சாலும் வராத அப்படின்னு சொல்லலாம் கோபம் இருந்தா. ஆனா ஆள் வச்சு கூலிப்படை வச்சு 1 கோடி 2 கோடி பணம் கொடுத்து சங்கர நடு வீதியில விட்டு கொண்டாங்களே, இன்னைக்கு என்ன ஆச்சு? அவன் பூரா உள்ள போய் கம்பின்றான். அப்ப அவன் வாழ்க்கையை அவன் சீரழிச்சுக்கிறான். இந்த மன நோய் எப்படி எல்லாம் அவனை சிந்திக்க விடாம தடுக்கிறது பாருங்க. கௌதமன் அம்முடு என்கிற ஒரு பறையர் சமூகத்தை சார்ந்த பெண்ணை, ஆதிதிராவிடர் வகுப்பை சார்ந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் என்றால் குடும்பத்திலிருந்து அவனை அந்நியப்படுத்தி வைத்திருப்பதோடு நின்றிருக்கலாம். ஆனால் அவன் உயிரை பறிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நெருக்கடி அவர்கள் ஏற்படுத்தினார்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு உளவியல் சிக்கலை இந்த சமூகம் தந்திருக்கிறது. அதனால்தான் இந்த உளவியல் சிக்கலை எல்லாம் போக்குவதற்கு மாமருந்தாக ஒரு சட்டம் தேவைப்படுகிறது. இந்த மாதிரி சட்டம் இருந்தா கொஞ்சம் கட்டுக்குள்ள வரும். எனவே ஆணவ கொலை தடுப்பு சட்டம் சொல்ல போனா மத்திய அரசு தான் கொண்டு வரணும். ஆனர் கில்லிங், பிரிவென்ஷன் ஆஃப் ஆனர் கில்லிங் ஆக்ட் மத்திய அரசு கொண்டு வராது. ஏன்னா அவங்க இதெல்லாம் ஊக்கப்படுத்தக்கூடிய கட்சி பிஜேபி. சாதி விட்டு சாதிலாம் கல்யாணம் பண்ணக்கூடாது, மதம் விட்டு மதம் கல்யாணம் பண்ணக்கூடாது. இதையே ஒரு அரசியலாக்கிட்டான், லவ் ஜிஹாத்னு. அதாவது முஸ்லிம்கள்லாம் திட்டமிட்டு அவங்க மற்ற இந்து பெண்களை மயக்கி திருமணம் செய்து அவங்க பாப்புலேஷனை பெருக்கிறாங்க அப்படின்னு ஒரு அரசியல், ஒரு கான்செப்ட் உருவாக்குறான். அதை அப்படியே காப்பி அடிச்சதுதான் தமிழ்நாட்டில் ராமதாஸ். அப்படியே அங்க முஸ்லீம், இங்க தலித், இங்க ஒரு கான்செப்ட் உருவாக்கி தலித் அல்லாதவர்கள் ஓட்டெல்லாம் வாங்குறதுக்காக தான் மகன் தர்மபுரியில ஜெயிக்கணுங்கிறதுக்காக அவர் கையாண்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி அது. தலித் வெறுப்பு, அங்க முஸ்லீம் வெறுப்பு. அவன் அங்க லவ் ஜிஹாத்ங்கிறான், இவர் நாடக காதல் காப்பியது. இவருடைய ஓன் கான்செப்ட் கூட கிடையாது. அதுல கூட சொந்த புத்தி இல்ல. பிஜேபி புத்தி, ஆர்எஸ்எஸ் புத்தி, சங் பரிவார் புத்தி. அதுக்கு அவன் அங்க பேர் சோசியல் இன்ஜினியரிங் வைக்கிறான், இவரு இங்க சோசியல் இன்ஜினியரிங், ஆங்கிலத்தில் சோசியல் இன்ஜினியரிங். சமூக ரீதியான ஒரு எழுச்சியை உருவாக்குறாங்க, சமூக ரீதியான ஒரு திரட்சி, சாதி அடிப்படையிலான திரட்சி. இந்த மாதிரி கான்செப்ட் ரீதியா பிடரியில் அடி கொடுக்கிற இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. சாதி ஆணவம் பிடித்தவர்களை, மதவெறி பிடித்தவர்களை தோலுரித்து முகத்திரையை கிழித்து அம்பலப்படுத்தி வெளிச்சத்திலே நிறுத்துகிற, குற்றவாளி கூண்டில் நிறுத்துகிற ஆட்கள் பெற்ற ஒரு பேர் இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஏதோ சராசரியா இங்க அம்பேத்கர் வாழ்க, ஜெய் பீம், ஜெய் புத்தன் போட்டு போற இயக்கம் நினைச்சிட்டு இருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி. பருப்பை எடுத்துருவோம். சனாதன சக்திகளுக்கு எச்சரிக்கை விடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சனாதன சக்திகளுக்கு எச்சரிக்கை விடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கான்செப்ட் ரீதியாக சொல்லுகிறேன், கருத்தியல் ரீதியாக சொல்லுகிறேன், கோட்பாட்டு ரீதியாக சொல்லுகிறேன். சும்மா ஏதோ பேசிட்டு போறவங்க, எங்களை போய் சராசரியா பேரம் பேசுறவங்க யாரோ ஒரு வழிபோக்க. திருமாவளவன் பத்தி தெரியல, விடுதலை சிறுத்தைகளை பற்றி தெரியவில்லை. 30 ஆண்டு காலம் தாக்கு பிடித்து நிற்கிற இயக்கம் இந்த இயக்கம். கடுமையான நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிற இயக்கம் இந்த இயக்கம். நெருப்பாற்றை நீந்தி கடந்து வந்திருக்கிற இயக்கம் இந்த இயக்கம். ராமதாஸ் பரப்பின அவதூறு விடவா? உயிருக்கே உழை வைத்தார் ராமதாஸ். அப்ப கூட நான் ஒண்ணுமே இல்லாம வெறுங்கையோட தான் போனேன் எல்லா இடங்களும். நான் ஆத்திரப்பட்டு பேசவில்லை தோழர்களே. கொடுமையை எதிர்க்கிற களத்தில் என் குரல் எப்போதும் ஓங்கி ஒலிக்கும், உரத்து ஒலிக்கும். அப்புறம் ஏன் திமுக போலீஸ் போடலன்றான். போலீஸ்னாலே அப்புறம் அதுதானே அரசு ஆட்சியில் இருந்து அதுதானே அர்த்தம். அண்டர்ஸ்டூட் தானே. இந்த அறிவு கூட, அடிப்படை அறிவு கூட இல்ல. திருமாவளவன் இந்த கூட்டணியில இருந்துகிட்டே கூட்டணியில சிக்கல் எழுங்கிறத பற்றி கூட கவலைப்படாம
மக்களுக்காக குரல் கொடுக்கிறாரேன்னு அவனுக்கு பாராட்ட மனசு இல்லை. இவ்வளவு துணிச்சலா இவர் ஒரு முடிவு எடுக்கிறாரே அப்படின்னு அவனுக்கு பாராட்ட மனசு இல்லை. போலீஸை கண்டிஷன் போடுறவர் ஏன் திமுக போலீஸ்னு கண்டிக்கலங்கிறான். எவ்வளவு குதர்க்கமான, ஏன்னா போலீஸ்னாலே இப்ப டிஎம்கே கவர்மெண்ட் தானே, ஏடிஎம்கே கவர்மெண்ட் உட்கார்ந்து கவர்மெண்ட் எதுக்குறதுங்கிறது இல்ல. அது ஒரு பியூரோகிரசின்னு ஒண்ணு இருக்கு. டெமோக்ரசி மாதிரி பியூரோகிரசி, அதிகார வர்க்கத்தினுடைய ஆளுமை அப்படிங்கிற ஒண்ணு புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்கு. இதெல்லாம் கூப்பிட்டா மேல இருந்து சொன்னாங்க, செக்ரட்டரியேட்ல இருந்தா கூப்பிட்டு சொன்னாங்க, சிஎம் செல்ல இருந்தா கூப்பிட்டு சொன்னாங்க, அமுலு சம்பந்தமான வழக்கில் நீ வந்து அந்த 306 போட்டு எந்த காரணத்தை முன்னிட்டு நீ வந்து அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களை யாரையும் கைது பண்ணாத அப்படின்னு யாராவது செக்ரட்டரியேட்ல இருந்து கூப்பிட்டு சொன்னாங்களா? போலீஸ் டிஸ்கிரிஷனரி பவர். எஸ்பி சொன்னா கூட சில நேரங்களில் டிஎஸ்பி கேட்க மாட்டாங்க. ஏன்னா டிஎஸ்பி தான் ஸ்பாட் ஆபீசர், எஸ்பி மேற்பார்வை தான், சூப்பரண்டெண்டிங் தான். அவர் வந்து இம்ப்ளிமெண்டிங் கிடையாது, சூப்பரண்டெண்டிங். மேற்பார்வை செய்யறதுக்கும் மேஸ்திரிக்கும் கொத்தாள் சித்தாளுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. கட்டண வேலை செய்யறதுல சித்தாள் தான் வேலை செய்வான், சிமெண்ட் சுமப்பான். மேஸ்திரி என்ன பண்ணுவாரு? மேற்பார்வை தான் பண்ணுவாரு. சித்தாளுக்கு தான் கஷ்டம் தெரியும், சிமெண்ட் சுமக்கிற சித்தாளுக்கு. இன்ஸ்பெக்டருக்கும் டிஎஸ்பி தான் ஸ்பாட்ல. இன்னும் சொல்ல போனா எஸ்ஐ போடுற அதிகாரம், எஃப்ஐஆர் போடுற அதிகாரம் எஸ்ஐ கிட்ட தான் இருக்கு. இன்ஸ்பெக்டர் சொன்னா கூட எஸ்ஐ சில நேரங்களில் கேட்க மாட்டாரு, என் இஷ்டம் நான் போடுறேன் பாரு. அதுதான் டிஸ்கிரிஷனரி பவர். சில நேரங்களில் இன்ஸ்பெக்டருக்கும் எஸ்ஐக்கும் கூட கான்ட்ரவர்சி வரும், கான்ட்ராடிக்ஷன். அவர் சொல்லுவார் இவங்க மேல போடு அவங்க மேல போடுங்க. இல்லங்க நான் நேரா போன இன்வெஸ்டிகேஷன் பார்த்தேன், இதுதான் புகார் போடுறேன். புகார் போற புகார் வாங்குற இடத்துல அவர் என்ன விருப்பப்படுறாரு அப்படிதான் அவர் எஃப்ஐஆர் பதிவு பண்ணுவார். அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் அத்தாரிட்டி வந்து அவர் இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி சொன்னா கூட சரி சார் சொல்லிட்டு இவர் இஷ்டப்படி செயல்படுவார். இந்த கான்ட்ராடிக்ஷன் நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா ஒரேடியா மொத்தமா ஒரு உள்ளூர்ல ஒரு போலீஸ் ஹெட் கான்ஸ்டபிள் தப்பு பண்ணிட்டானா உடனே அதுக்கு முதலமைச்சர் தான் காரணம், நேரம் அங்க போயிருவோம், இந்த கவர்மெண்ட் தான் காரணம் அப்படின்னு. இடையில எவ்வளவோ இருக்கு, இடைவெளி இருக்கிறது, அதிகார மையங்கள் இருக்கின்றன. அந்த அதிகார மையங்களுக்கு ஏற்ப இயங்கக்கூடிய தனி நபர்கள் இருக்கிறார்கள். அவங்களுக்கு இருக்கிற உள்வாங்கின அரசியல் பொறுத்து. சில பேர் அம்பேத்கரை படிச்சிருப்பான், பெரியார படிச்சிருப்பான், அவன்கிட்ட வந்து ஒரு சமூக நீதி பார்வை இருக்கும். சில பேருக்கு இன்ஸ்பிரேஷன் சாதி சங்க தலைவர் தான் உள்ள இருப்பான். அதனால அவன் வந்து நம்மகிட்டையும் வணக்கம் வச்சுக்கிட்டு நமக்கு எதிரான வேலைகள்லாம் செய்வான். இதெல்லாம் நடக்கும். எல்லாவற்றையும் கடந்துதான் ஆக வேண்டும், எல்லாவற்றையும் கடந்துதான் ஆக வேண்டும். எனவே அடுத்த கோரிக்கை, மூன்றாவது கோரிக்கை, வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த வழக்கை பதிவு செய்ய வேண்டும். இது மூணாவது கோரிக்கை. எஸ்சிஎஸ்டி ஆக்ட் போடல, வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அமுலுவின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும், உடனடியாக இழப்பீடு வழங்க. இப்ப கொல்லப்பட்ட வந்து நான் எஸ்சி, இப்ப போலீஸுக்கு குழப்பம் வரும். கொல்லப்பட்டவன் நான் எஸ்சியா இருந்தாலும், வன்னியர் சமூகத்தை சார்ந்தவனாக இருந்தாலும், அவன் ஒரு தலித் பெண்ணை திருமணம் செய்து கொண்டான் என்பதற்காக கொல்லப்பட்டிருக்கிறான். எனவே இது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் தான் வரும். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவானாலேயே விக்டிமுக்கு நீங்க இழப்பீடு கொடுக்கணும். இதெல்லாம் அவங்க தரமாட்டாங்கிறதால தான் ஆக்டிலே கொண்டு வந்துட்டாங்க. இத்தனை லட்சம் கொடு, உடனே கொடு. எஃப்ஐஆர் போட்டதும் ஒரு போர்ஷன், சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணதும் ஒரு போர்ஷன். எனவே நமது மூன்றாவது கோரிக்கை, எஸ்சிஎஸ்டி சட்டத்தின்படி, பிஓஏ ஆக்டின் படி இந்த வழக்கை பதிவு செய்து அந்த குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும். இழப்பீடுங்கிறது வெறும் மானிட்டரி காம்பன்சேஷன் மட்டும் இல்ல, அவங்களுக்கு சட்டப்படி பார்த்தா அந்த குடும்பத்துக்கு நிலம் கொடுக்கணும், அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். இதெல்லாம் ஆக்ட்ல வருது, இதெல்லாம் பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட்ல வருது. இந்த சட்டம் பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டம். தலித் அல்லாதவர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய மாநிலங்களவையிலும் மக்களவையிலும் விவாதிக்க பெற்று பெரும்பான்மை அடிப்படையில் நிறைவேற்றப்பட்ட சட்டம். அதுல சொல்றான் அவங்களுக்கு நிலம், உழவுக்கு நிலம் கொடு. நம்ம யாரும் கேட்கறதே கிடையாது. விக்டிமா இருந்தா இந்த அட்ராசிட்டிஸ் ஆக்ட் பிரகாரம் அவங்களுக்கு நிலம் கொடுக்கணும், 2 ஏக்கர் கொடுக்கணும், 2 ஏக்கருக்கு மேல மினிமம் 2 ஏக்கர். அவங்களும் என்ன படிச்சிருக்கு, அது இந்த மாதிரி வேலை, அது நர்ஸ் படிச்சிருக்கு, வேலை வாய்ப்பு கொடுக்கணும். இதெல்லாம் அந்த ஆக்ட்ல இருக்கு. எனவே மூன்றாவது கோரிக்கை, வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கை பதிவு செய்து வேலை வாய்ப்பு உள்ளிட்ட இழப்பீட்டை உடனே வழங்க வேண்டும். குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும். இது 4வது கோரிக்கை. இந்த வழக்கை தாமதப்படுத்தாமல் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை செய்து விரைந்து தீர்ப்பு வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை விடுத்து, என்னுடைய ஓரிரு நாள் இடைவெளியில் விடுத்த அழைப்பை ஏற்று ஓடோடி வந்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் யாவருக்கும்
என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.